VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Leah Neemed Agarbattigal. Adisya Developers. Think real estate. Think Adisya. This is the VBJ JFW Achievers Awards 2025. Our title sponsor, VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Leah, Neenda Agarbadigal and Adisya Developers. Think real estate, think Adisya. Channel partner, Zee Tamil. The VBJ JFW Achievers Awards 2025, the next award is for the excellence in television. I'm going to first have a look at the AV, yes, and that AV. VBJ JFW Achievers Awards 2025. பிரியங்கா தேஷ்பாண்டே தமிழ் தொலைக்காட்சியில் வெற்றிகரமான தொகுப்பாளர் மட்டுமின்றி ஒரு சிறந்த பொழுதுபோக்கு கலைஞராகவும் திகழ்கிறார். சூப்பர் சிங்கர், ஸ்டார்ட் மியூசிக், பிக் பாஸ், தி வால் போன்ற நிகழ்ச்சிகளில் தனது காந்த பேச்சினாலும் நகைச்சுவை திறனாலும் அனைத்து வயதினரையும் கவர்ந்துள்ளார். தொகுப்பாளராக பலவித உணர்ச்சிகளை ஒரே நேரத்தில் எளிதாக காட்டும் அவரது திறமை மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் முகமாக அவரை மாற்றியுள்ளது. டிஜிட்டல் உலகிலும் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்தி இன்று முன்னணியில் திகழ்கிறார். அவரது திறமை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பிற்கு அங்கீகாரமாக JFW எக்ஸலன்ஸ் இன் டெலிவிஷன் என்டர்டெயின்மெண்ட் விருதினை வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறது. Yes, ladies and gentlemen, please put your hands together for Priyanka Deshpande. She joins us on stage to receive the VBJ JFW Achievers Award 2025 for Excellence in Television Entertainment. நல்லா இருக்கேனா? அருமையா இருக்கீங்க. எப்பயும் உங்களை ஒரு சின்ன மைக்கோட பாப்போம். இப்போ இவ்வளவு பெரிய மைக்கோட பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி இல்ல நிறைய ட்ரபிள் பண்ண யாராவது பக்கத்துல வந்தாங்கன்னா டம்முன்னு மண்டபலையே போடுறதுக்காக கூடவே கொஞ்ச நாளைக்கு தான் ஹோம்லியா மாறிட்டேன். A big congratulations to you, Priyanka, and so deserving of this award. Congratulations again, and what a beautiful award this is. இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டுலாமா? Let's welcome the fighting presenters. Happier. I can hold it. தம்பி வாய் தான் டேமேஜ் ஆகல, கால் தான். Okay. The favorite brothers ன்னு இருப்பாங்கல்ல. Yes. When we spoke to all of them, they said, we'll be there. பிரியங்கா நாங்க இருப்போம் அப்படின்ட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்குக்கா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது அந்த ஏவியில் அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணுறதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JFWக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன்றது வந்து அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் வந்து நம்ம ஒரு பாதையில் ஓடிட்டுருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சின்சியராக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பேட் நம்ம முதுகில் வந்து தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். எவ்ரி டைம் ஓடுறதுக்கான ஒரு அவார்டாக தான் நான் வந்து எந்த அவார்டாக இருந்தாலும் பார்க்குறேன். அண்ட் டெலிவிஷனில் இவ்வளோ பண்ணியிருக்கோமா, ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்ற ஆசைகள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குன்ற ஒரு பேட் தான் எவ்ரி அவார்டு எனக்கு. அண்ட் இது JFW எனக்காக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பீனா மேம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். அண்ட் என்னோட செல்லங்கள் வேறையா, அதை நான் சொல்கிறேன்ல, ஒரு குடும்பமாக வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்களே இப்படி ஒன்றா வந்து அக்கா நீ பண்ணுக்கா, அது வந்து ஸ்டேஜில் தான் வந்து சொல்லணும்னு கிடையாது, அது எங்கே இருந்தாலும் அவங்க வந்து அதை பார்த்து சொல்லுவாங்க. இர்ஃபானாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், குரேஷி, நீங்கள் கேட்கவே வேணாம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது அர்ச்சனா அக்காவோட குரல் பின்னாடி இருக்குது, என்னோடய வீடியோ முன்னாடி இருக்குது. அண்ட் அதை பார்க்கும்போது ஆஹா
வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கடா, நடக்கும்டா அப்படின்றதுக்கான ஒரு ஓட்டம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அண்ட் ப்ரெசன்டர்ஸ் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. சொல்லுங்கள், பிரியங்கா அக்கா அவங்க பேரை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அண்ட் இந்த அவார்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அக்கான்னு சொல்லி கூப்பிடும்போது நான் வராமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. உங்களை முன்னாடில இருந்தே நான் சொல்லியிருக்கேன், இவங்ககிட்ட கேட்குறேன், ரொம்ப நிறையா பேசியிருக்கேன். நான் குக் வித் கோமாளி போகும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவங்களும் அந்த இதில் இருந்தாங்க, என் கூட சமைச்சாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நானும் ரொம்ப நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு லைக் ஐம் லக்கின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள பார்த்து. ஸோ அதனால் அவங்க கிட்டக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது வெரி ஹாப்பி. எஸ், அது எப்படி நடந்துச்சுன்னுலாம் தெரியாது. அதோட என்ன க்யூட்டான விஷயம்னா, அவன் பாப்பா பேரு இஃபா அண்ட் என்னோட தம்பி பாப்பா பேரு இஹா. ஸோ அது வேற ஒரு மாதிரி பாண்ட் ஆயிடுச்சா, அதனால என்ன வேணாலும் பேசலாம். சில பேர் மூஞ்சியை பார்க்கும் போதே இவனுங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம்னு தோணல. அப்படி ஒரு மூஞ்சியா ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் அமைஞ்சது தான். சடன் கால்ஸ், சடன் மெசேஜஸ் விச் வில் கோ ஆன் ஃபார் 1 hour 2 hours. ஆனால் எப்போ இருந்தாலும் எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம். ஏதாவது பிரச்சனை போகும், அப்போ நான் கால் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பேன், இந்த மாதிரிக்கா அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அடிக்கடி கால் பண்ணுவீங்க. ஆமாம், ரீசெண்டாக நீங்கள் சொந்த காட்ட பேசினத விட இந்த காட்ட பேசினா தான் அதிகம் கேள்விப்பட்டோம். ஆமாம், ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, என்னோட தங்கச்சியை ரொம்ப ரெசம்பிள் பண்ணி நான் பார்ப்பேன் இவங்களை. அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். ஓகே, பிளாக் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. வரலனா தான் ரொம்ப தப்பாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் நான் வந்துடுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் இப்படி ஒரு ஆளாக இருக்கேன்னா அதுக்கு முதல் ரீசன்ஸ் அக்காவும் மாக்காப்பனாவும். நான் ஃபஸ்ட்டு அந்த ஷோவில் போகும்போது நான் பேக் ஸ்டேஜில் இருந்தேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. March 7, 2017 எஸ்டிஆர் சாரோட எபிசோடு. அவர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே ஸ்டேஜை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லும்போது பேக் ஸ்டேஜிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்றைக்கி ஜட்ஜஸ் கேட்டாங்க, இன்றைக்கி ஸ்டேஜில் சாங்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு அக்கா தான் அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க ஸ்டேஜில். இன்றைக்கி நம்ம ஷோக்கு டிஜே பிளாக்னு ஒரு புது பையன் வந்திருக்கான், அவனை எல்லாரும் வெல்கம் பண்ணுவோம், அவங்களுக்காக கைத்தட்டல் கொடுக்கலான்னு சொல்லி முதல் கைத்தட்டல் வாங்கி கொடுத்தது இன்றைக்கி அவங்க தான். இன்றைக்கி வரையும் உலகத்தில் எந்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ரெண்டாவது உங்களோட பிரியங்காக்கா மாக்காப்பான இந்த காம்போ வேறு லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அவங்களோட வேலையை தாண்டி அதை அவங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. பாலாலாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோவாக ஆக போகிறான் கூடிய சீக்கிரம். ஆனால் கேபிஐன்ற ஒரு ஷோவில் அவன் எலிமினேஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவனுக்காக பேசி, இல்லை இன்னொரு எபிசோடு இந்த தம்பி இருக்கட்டும்னு சொல்லி அவனை கூட்டின்னு வந்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பேரோட ட்ராவலில் அக்காவோட முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட கற்றுக்கின ஒரு முக்கியமான விஷயம்னா ப்ரொஃபஷனலிசம். எவ்வளோ இப்போ கூட கால் அடிபட்டிருக்கு, அதை ஹாப்பியாக மாற்றிப்பாங்க. ஆனால் அவங்க கூட ஒரு 2 நாள் தொடர்ந்து இப்போ ட்ராவல் பண்ணோம், அவன் கால் ஒரு சைடு ஃபுல்லாக வீங்கிடுச்சு. ஸோ அப்போவும் ஸ்டேஜில் நின்று அவங்க பயங்கரமாக அந்த எனர்ஜியை அவங்க த்ரோ பண்ணுற விதம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்கா தம்பின்றதால அடிக்கடி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்போ தான் அக்கா தம்பி அது என் மேலே தப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சிருந்தாலும் அதை அடிக்கடி பேசிப்போம். ஒருவேளை நான் பேசுகிறது தயங்கினாலும் அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேசுவாங்க. ஒருவேளை அந்த சண்டை இருந்தாலும் சேனல் ஷோன்னு வரும்போது அதை எதுவுமே அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. நான் சும்மா இருந்தாலும் பிளாக் ஏன் சும்மா இருக்க, நீ எதனா பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நடந்துப்பாங்க. அவங்ககிட்ட கற்றுக்கிற விஷயம் அவங்க என்னோடய லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஆளாக இருக்கிறதால தான். என்னோடய லைஃபோட முக்கியமான நிகழ்வுகள் எல்லாருமே அக்கா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். குறிப்பாக என்னோடய கார் வாங்கினதுலேருந்து அக்கா தான், வேறு யாருமே நான் பெருசாக கூப்பிடல, மாக்காப்பனா பிரியங்கா அக்கா தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நடக்க போகிற எல்லா விஷயங்களும் அக்கா இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, அக்காவோட கல்யாணத்தப்போ அவங்க ரொம்ப ஷார்ட்டான ஒரு லிஸ்ட் தான், அவங்கள தான் கூப்பிட்டாங்க. அதில் என் பேர் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். நான் போய் பக்கத்தில் இருந்தது, அது சந்தோஷப்படுறேன். மீ டூ. ஸோ இன்னும் நிறைய அவார்டு அக்கா வாங்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய எங்களை மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப இதெல்லாம் சொல்லிட்டான். அது எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அப்படி டேலண்ட் இருக்குது அவங்க கிட்ட அப்படின்னும் போது அது நோட்டீஸ் பண்ணிடாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு இது எனக்கு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு. அப்போ இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கலை, இவ்வளோ ஒரு எக்ஸ்போஜர் இப்படி சோஷியல் மீடியாவில் பேசுறதுலாம் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மலாம் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த ஒரு விஷயம் அப்போ இருக்கலை.
ஆனால் இது இப்படி இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒன்று இருக்கேன்னும் போது அது யாராக இருந்தாலும் சரி அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும், அவங்களோட பெஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது தானே நம்மளோட வேலையே. அதுதானே நம்மளோட வேலை, அதுதானே. முதுகில் வரிகள் நிறைய இருக்கும், ஏன்னா எல்லாம் ஏறி ஏறி போங்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இவனை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி வச்ச இந்த ஒரு ட்ரெண்டை வந்து ஆரம்பித்து வச்ச பிளாக் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அவன் முகம் தெரியணும். பின்னாடியிலேருந்தே இது பண்ணிகிட்டு இருக்கான். அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு தானே இவங்களெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, இவன் ஃபேஸை பாருங்கள் இவன் தான் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு அவன் போகிற இடத்துலலாம் வந்து எந்த கான்சர்ட் போனாலும் சரி, எந்த ஆடியோ லான்ச் போனாலும் சரி, அங்கே பிளாக் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் இல்லை அப்படின்னும் போது இட் மேக்ஸ் யூ வெரி ஹாப்பி. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துருக்கோம். அண்ட் அதை தாண்டி அந்த பாண்ட் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு, ஒன்றா சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு பிரச்சனைனா வந்துடுவானுங்க. அண்ட் இந்த மேடையில் இருக்கிற 4 பேருமே என் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். அண்ட் என்னோட எந்த முக்கியமான விஷயங்கள் நடந்தாலும் இந்த 4 பேர் இருந்திருக்காங்க, இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனைனா வந்துருவோம், அதோட அதிகமாக பிரச்சனை பண்ணுவோம். அதுதான் எங்களோட ஸ்டைலு. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் கமிங் ஃபார் மீ. அப்படிலாம் ஃபார்மலாக இருக்குது இது சொல்கிறது, பட் யா ஓகேக்கா, தேங்க்யூ. லவ் யூ கைஸ், தேங்க்யூ. அழகாக இருக்கேனா? As usual, Priyanka, you look gorgeous. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம், பட் யா ஓகே. வந்தோடனே சொன்னேனே. அங்கே வந்து சொன்னீங்களா? ஓகே, சாரிக்கா. கம்மல் பெருசா போட்டிருக்கியோ? கொஞ்சம் முடி கொஞ்சம் ஹெவியாக செட்டிங்ஸ் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கேன். Sorry. All right, so darling, இன்னைக்கு when you look back at the Priyanka who started many years ago, என்னோட கெரியரில் this is the turning point அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு ஷோவை, எந்த ஒரு தருணத்தை சொல்வீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு எம்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். மாலில் இந்த பால் பொறுக்கிறது, ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு நான் ஜீ தமிழில் ஒரு ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒரு ஃபில்லர் ஷோ நடுவில் ஒன்று வந்துச்சு, சினிமாக்காரம் காஃபின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு திரும்ப சன் டிவிக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் அங்கே வேலை பார்த்தேன். அப்படிலாம் முடிச்சுட்டு ஒரு ஆசை இருக்கும்ல, சூப்பர் சிங்கர்னு ஒன்று டிவியில் பார்க்கும்போது என்னென்னமோ பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, மேலேருந்து ஷவர் வருது, நிலாவை காட்டுறாங்க, கீழே தண்ணிலாம் இருக்குது அப்படின்னோடனே சரி இதுதான் நம்ம ஃபீல்டுன்னு சூஸ் பண்ணிட்டோன்னும் போது என்னைக்காவது இந்த மேடையில் நம்ம இருக்கணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்லோடிங் இட். அப்போல்லாம் ஆர்குட் இருந்ததா, ஆர்குட்டுன்னு ஒரு ஆர்குட் இருந்தது. அதில் போய் போடணும், நம்ம பற்றி எழுதணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அதுக்குள்ளே ஃபேஸ்புக் வந்துடுச்சு. சரி, ஃபேஸ்புக்கில் வந்து விஜய் டிவி அப்படின்ற அந்த ஒரு இது நம்ம 2003 to present அந்த மாதிரி எழுதுவோம்ல, அந்த மாதிரி வரணும் நம்மளோடதுன்னு ஒரு ஆசை தான். அது நடக்குமா நடக்காதான்லாம் எனக்கு தெரியல. ஸோ த டே சூப்பர் சிங்கர் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிஷன் ஃபேஸில் இருக்கும் போது என் லைஃப் மாறிடுச்சு. அந்த என்னோட பேர் மக்களுக்கு தெரிய வந்தது. இவ தான் அந்த டிவியில் வர பொண்ணு அப்படின்னு சொல்லலை, இவ ஆங்கர் பிரியங்கா அப்படின்ற ஒரு பேர் வந்து மக்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் தட் டேர்னிங் பாயிண்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர். சரிக்கா, இப்போ வந்து ஒரு 15 வருடத்துக்கு மேலே வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நிறைய ஆங்கர்ஸை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, வர்றாங்க போகிறாங்க. ஸோ உங்களோட காம்படிட்டராக நீங்கள் நினைக்கிறவங்க யார்? காம்படிட்டர்லாம் நான் சொல்ல இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்க வேண்டியது. காம்படிட்டர்லாம் கிடையாது, எல்லாரையும் பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகிறது தான். எனக்கு வந்து இவங்களோட ஒருத்தரோட ஸ்டைல் இன்னொருத்தவங்க வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது. அண்ட் பெண்களில் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. சில பேர் அர்ச்சனாக்காலாம் எல்லாமே பண்ண முடியும், அவங்களால காமெடி பண்ண முடியும், அவங்களால சீரியஸாக பேச முடியும், அவங்க நினச்சா வந்து ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் பாஷ் அந்த உமனா அப்படியே மாறி கூட கெஸ்ட்டை பேசவே விடாமல் கூட ஆக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ரைட்? ஸோ ஒன்னொன்னுத்தையும் பார்த்து நம்ம வந்து கற்றுக்கிறது தான் இருக்கே தவிர இதில் நான் காம்படிஷன்னு பார்க்க மாட்டேன். இன்னும் நிறைய பேர் பண்ணணும், நிறைய பேர் வரணும். அப்போ தான் வந்து அந்த ஃபீமேல் ஆங்கர்ஸோட ஒரு இது வந்து படை வந்து அப்படி பெருசாக இருக்கும், மாசாக வந்து நாங்கள் நிற்கணும். அந்த மாதிரி அது நடக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம பசங்கள்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தே ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். அண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. நம்மலாம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அதை விட அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கான மேடைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நான் காம்படிஷனாக பார்க்கல, மாறி மாறி நாங்கள் எல்லாரும்
கெத்தா நிற்கிறதா தான் நான் இதை பார்க்குறேன். படையாக நிற்கிறது தான். எஸ் அப்சல்யூட்லி. எஸ். என்னைக்காவது ஐயோ இந்த விஷயத்த நம்ம சொன்னது ஆடியன்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? அக்கா நம்ம நல்லா பேசினாலே தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க, அதனால் இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பண்ணிக்கலல்ல அப்படின்றத கேள்வி மட்டும்தான் நைட்டு தூங்கும் போது என்னை கேட்டுட்டு நல்லா தூங்கிடுவேன். அப்படிதான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கலன்னா அதை நான் அங்கேயே அதை சால்வ் பண்ணணும், கேட்டுருணும் அப்படின்றத நான் டப்புன்னு அதை கேட்டிருக்கேன். ஸோ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது அவங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. சரி சரி. இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வரப்போகுதுடா. யூர் அமேசிங் சிங்கர்னு எல்லாருக்குமே தெரியும். வாட்? யா. ஸோ வி புட் தி பிக்சர் அண்ட் இந்த பிக்சரை உங்களோட இன்ஸ்டாகிராம் போடும்போது என்ன பாட்டு அதுக்காக நீங்கள் அண்டலையா போடுவீங்க அப்படின்றது தான் இஸ் தி क्वेश्चन. ஓகே, அத பாடி காமிக்கணும் ஒரு 2 வரி. கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் கோ. ட்ரை பண்றேன். என்ன தர யாரு செட்டிங்கா அப்படினது வேங்கை மாமா ஒத்தையில நிக்க தில் இருந்தா மொத்தமா வாங்கல, அந்த பாட்டு தான். அதுதான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் நான் இந்த பாட்டுக்கு. காலா 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 அந்த பாட்டு பின்னாடி போயிட்டே இருக்கணும்க்கா. அதுதான் இது. விழுந்துட்டேன். காலா காலானா காலா. ஆமா. பட் அந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி சூப்பர் சிங்கரோட ஃபினாலே ஹோஸ்ட் பண்ணீங்க? அக்கா சூப்பர் சிங்கர் 5 மினிட்ஸ் ஃபினாலேக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் நான் அதை விழுந்தது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பிடிச்சி அதை நீவி வேற விட்டார், அது என்னன்னே தெரியாம பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் ஒருத்தர் ஏதோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு டேப்லெட் வேற கொடுத்தாரு, அதையும் சாப்பிட்டேன். தென் என்ன ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க லைவ். இப்போ நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீ போகணும் அவங்களால சொல்ல முடியல, நான் தனியாக பார்த்துக்கிறேன்னு அவனாலையும் சொல்ல முடியல. ஸோ ஒரு மாதிரி ஸ்டக்காக இருந்த ஒரு டைம். ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்தோன்னே அப்படியே போட்டு சரி டைட்டாக. எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த எபிசோடில் கமல் சார்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பார், இறங்கி ஒரு லைட் மூமெண்ட்ஸ் கூட போட முடியலையே நம்மளால அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ கூட கால் அடிபட்டதுக்கு வருத்தப்படல, கமல் சார் கூட ஆட முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. அம்மா நம்மளுக்கு வாய் டேமேஜ் ஆகாத வரைக்கும் அது வரைக்கும் நம்ம ஓடணும். நம்ம ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டே கூட, ஸ்ட்ரெச்சரா என்னதுக்கு அது ஸ்ட்ரெச்சர் தானே, அதில் படுத்துட்டே கூட நம்ம நிகழ்ச்சி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஓகே, கடவுள் ஏதோ பார்த்து பண்ணுறேன். சூப்பர் மேடம். கண்ணு வச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த பிக்சர். ஐயோ எவ்வளோ பழைய ஃபோட்டோ தெரியுமா அது? when I was working for சன் டிவியில் சூரிய வணக்கம் ஷோ பண்ணும்போது சோபனா மேம் வந்திருந்தாங்க, அவங்கள இன்டர்வியூ பண்ணிருந்தோம். அப்போ அவங்க கேட்டோம் அல்பத்தனமாக, மேடம் ப்ளீஸ் மேடம் 1 சான்ஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டப்போ ஷீ டுக் அஸ் டு ஹிஸ் ஆஃபீஸ். அங்கே போய் எடுத்த ஒரு ஃபோட்டோ. அவர் இப்படி வந்தோடனே அவருக்கு எடுத்துகிட்டு வந்த பொக்கேலாம் நான் அப்படி கீழே போட்டுட்டேன். அப்புறம் ஒரு காஃபி குடிங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். அந்த ஒரு மொமெண்ட் அப்படியே என் மண்டைக்குள்ளே இருக்குது. அப்போ பார்த்தது அவரை, அதுக்கப்புறம் பார்க்க ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி பார்த்தது தான். அதே நீங்கள் விஜய் சாரை பார்த்தனதும் ஹெவியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பாட்டு மேட்டரே மறந்துட்டீங்க. இதுக்கு என்ன பாட்டு? அதுக்கு தானே நம்ம இது எதுக்கு ஃபோட்டோ மெமரிஸ், அதை தான் சொல்ல வந்தேன். இதுக்கு என்ன ஆள போகிறான் அதை போட்டுருவீங்க அந்த பாட்டு பின்னாடி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ போடுங்க. ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்கு, அது அந்த பாட்டு சொல்லலாமா? சொல்லுங்க. மேரி துனியா மேரி துனியா மேரி துனியா தூ ஹீ ரே, மேரி குஷியா மேரி குஷியா மேரி குஷியா தூ ஹீ ரே, ராத் தின் சஜ்கே தெரி, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு நான் அது டப்புன்னு எனக்கு மைண்டில் வந்தது அதுதான். அவளுக்கு என்ன வேணாலும் போடலாம். ஷீ இஸ் லைக் எவ்ரிதிங் மை லைஃப். ஓகே நெக்ஸ்ட் பிக். மேற்கு கரையில் அந்த வானம் மெல்ல இது ஹிந்தி பாட்டாக்கா? தமிழா? நெஞ்சில் மட்டும் விடியில் வேண்டும் கொஞ்சம் காத்திருக்கு, அந்த பாட்டு. அதுதான் நான் இந்த ஒரு ஃபோட்டோக்கு போட்டிருந்தேன். அந்த பாட்டு தான். மேற்கு கரையில் வானம் வந்து அப்படியே லைட்ஸ் ஆன ஒரு டைம் இது. எஸ் அண்ட் யா, இந்த பாட்டு தான். ஓகே, நீங்கள் வந்து ஃபோட்டோவை கம்ப்ளீட் பண்ண ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசி ப்ரோவை சொன்னீங்க. பட் நாங்களே வந்து JFW சார்பாக நாங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபோட்டோ. அதை நீங்கள் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. இந்த ஃபோட்டோ எனக்கு இன்டர்நெட்டில் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. பட் இதை நான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் எங்களோட ஃபேமிலி குரூப்பில் போட்டு வச்சுருந்தோம். எஸ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லுக் அட் தட்
வசி கையில் வந்து இஹா அவ வந்து அவன் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ அடம் பிடிச்சா. நான் ரொம்ப இழுத்து வாங்கி தான் அவ கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. அண்ட் அதில் இருக்கேன் என் அம்மா முகத்தில் சந்தோஷம், என் தம்பி முகத்தில் சந்தோஷம், என் தம்பி ஒய்ஃப் முகத்தில் சந்தோஷம். ஹாப்பி, ஜாலி, சந்தோஷம். அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம், எல்லாரும் ஒரு மாதிரி அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி வெக்கமாக வருது. பட் தேங்க்யூ JFW ஃபார் மேக்கிங் திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இது உங்கள் வீட்டு JFW வீட்டு கிஃப்டாக நான் வந்து கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்யூக்கா. வண்டியில் மட்டும் தினேஷ் வண்டியில் எடுத்துருப்போம். How's life after marriage? பியூட்டிஃபுல், ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இட்ஸ் லைக் யூ பிலீவ் இன் லவ். லவ் உன்னை கண்டுபிடிச்சிரும். இது நம்ம போய் தேடணுன்றது இல்லை, அதுவாக உன்னை வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கு வந்து பின்னாடி அடிவல் வாங்கினாதான் அது வந்து ரொம்ப அதோட மகத்துவம் என்னன்றது உனக்கு புரியும். ஸோ அது என்னை கண்டுபிடிச்சிருக்கு. திஸ் கார்ஜியஸ் மேன் வாக்ட் இன் டு மை லைஃப். நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ஸில் குதிரைலலாம் வரல, ஆனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான். என்னடா கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கில் போனேன். அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, ஃபேமிலி ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள், எங்களோட லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள் வசீகரன் சச்சிதானந்தம், மை ஹஸ்பண்ட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ. ஒரு மீம் மட்டும் உங்களுக்காக எஸ்பெஷலி அந்த மீமை போடுங்க. To look after you, to protect you, and to love you for the rest of my life. சொல்லுங்க, கோடிக்கணக்காக உங்களை லவ் பண்ண அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? அவங்கெல்லாம் ஏன் இதை பண்ணணும்? நம்ம எல்லாரும் வந்து ஏன் இப்படி நெகட்டிவாக பேசுகிறாங்க, ஏன் இவனுங்கெல்லாம் இப்படி திட்டுறாங்க, நம்ம போய் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அவங்களோட வேலை அது அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அது ஓகே. ஆனால் இந்த கீழே நான் ஹாப்பியாக இருக்கேன்னு எனக்காக சந்தோஷப்படுற ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி, அது 10,000 பேராக இருந்தாலும் சரி, அவங்க அது பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அண்ட் அதுதான் நான் இந்த மேடையில் இந்த மைக்கு பிடிச்சி வாரம் நான் டிவியில் வந்ததுனால சம்பாதிச்ச ஒரு அன்பு அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இல்லை அப்படின்னா இப்போ இவங்களுக்காக நான் உழைக்கணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் ஹாப்பியாக இருக்கணும். மை மதர் வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ டோன்ட் நோ வை ஐம் கெட்டிங் இமோஷனல் வாட்சிங் திஸ் வீடியோ. எனக்கு இது வர கமெண்ட்ஸ், இப்போது அம்மா ஹாப்பி தானே, எனக்கு நிறைய ஆண்டிஸ் வந்து ஹாப்பியாக இருக்குடா, நீ ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்கடா, ஃபைனலி நீ லைஃப்பில் இது வந்து பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இது ஏன் அவங்க பண்ணணும்? நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நான் பண்ணது என்ன? ஒரு நிமிஷம் சந்தோஷம், ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஸ்டேஜில் நின்று நான் பேசி ஒரு என்டர்டெயின்மெண்ட், மொத்தமாக 1.5 மணி நேரத்தில் ஒரு 6 நிமிஷம் வந்திருப்பேன். நான் அந்த 6 நிமிஷம் அவங்களோட லைஃப்பில் நான் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அப்போ நான் அவங்க வீட்டு பொண்ணு. ஸோ அந்த அம்மாவை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னோடது. அண்ட் இவ்வளோ லவ்வோட எங்களை ரிசீவ் பண்ணதும் எங்களுக்கு இவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு வசியும் இதை வந்து ஸ்டேஜில் சொன்னான் என்கிட்ட. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் வீட்டு பிள்ளைங்களா நீங்கள் எங்களை பார்த்து எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பேன். நான் வந்து ஜாலியாக இருக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஜாலியாக இருக்க போகிறேன், ஹாப்பியாக இருக்க போகிறேன். விட்டா நான் டான்ஸ் பண்ணுவேன். பட் 1 மந்த் டாக்டர் கொஞ்சம் ஷட் அப் யுவர் மவுத்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்தில் இங்கேருந்து வசிக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா அந்த மெசேஜ் என்னவாக இருக்கும்? இன்னும் ஒரு 4 நாளில் நான் கிளம்பி வரேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, அங்கேயே போயிட்டீங்களா, அப்போ விஜய் டிவிக்கு வர மாட்டிங்களா? சில பேர் என்னம்மா போமா புருஷனோட அங்கே இருமா அப்படின்னு சொல்கிறாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கேயும் விட்டு கொடுக்காம அங்கேயும் விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி நடுவில். பட் ஐ பிலீவ் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது தானே. ஒன் காலை வச்சுட்டு இவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறோம், லைஃப்பை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். அண்ட் சப்போர்ட்டிவாக ஒருத்தன் இருக்கா, நீ போ வேலை பண்ண, லீவ் கிடைக்கும் போது நான் வரேன், அடுத்த மாதம் நீ வா அப்படின்னு மாறி ஒருத்தரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபார் வாட் எவர் தே ஆர், ஹூஎவர் தே ஆர், அது ஒன்று பண்ணுறது தான். ஸோ வசி, தேங்க்யூ ஃபார் வாக்கிங் இன் டு மை லைஃப். அண்ட் நீ என்னன்னே சொல்ல தெரில, எனக்கு எப்படி அதை சொல்கிறதுனே எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் அஸ், தி என்டையர் ஃபேமிலி. அண்ட் லவ் மேலே பிலீவ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ்,
இதுதானே சொல்ல மெசேஜ் தானே சொல்ல சொன்னீங்க. அதுதான் நான் கரெக்ட். இல்ல அந்த அங்கிள் ஏதோ அவருக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன் அதனால தான் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்க ஃபோன் எடுத்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஃபோன் பண்ணியா அசிங்கமா திட்டாம இருந்தா அதெல்லாம் திட்ட மாட்டேன். ஏன்னா புதுசா கலர். ஓ ஆமா அவர் லண்டன் இங்கிலீஷ்ல திட்டாம. மா ஹலோ லவ் யூ வசி. ஹாய். ஓகே யூ ஆர் ஆன் ஸ்பீக்கர். எல்லாருக்குமே நீங்க பேசுறது கேக்குது. Okay. So say hi. Who's there? Everyone's here. JFW ஓட award function. பண்ண The excellence. world famous host Quraishi is here, sir. Just for your information. Hi, Krish. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். வசி எப்படி இருக்கீங்க? Yeah, I'm very good, thank you. நீங்க எப்படி? Sorry, I'm not sure I'm speaking. உங்களோட பேர் என்ன? அது யார் பேசுறோன்றது முக்கியமே கிடையாது. நீங்க இப்போ பிரியங்கா ஐ லவ் யூ சொல்றது மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம். Okay, Priyanka. Is that Priyanka? நான் அது அர்ச்சனா அக்கா. நான் இங்க இருக்கேன். Okay. I love you. I love you more. நம்ம பேசுறது எல்லாருமே நம்மள பார்க்கறாங்க அப்புறமா. என்ஜாய். இல்ல அதெல்லாம் வேணாம். ஓகே பை. அதெல்லாம் வேணாமா? கடைசி என்ன ஒரு क्वेश्चन இருந்தது அதெல்லாம் வேணாம்னு கட் பண்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. வாட் எவ்ரிவன்ஸ் தேர் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் இல்ல. அப்படியே ஓகே. ஓ அவருக்கு இப்பதான் தெரியுதே எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அவனுக்கு இது தெரியும். அக்கா இது ரொம்ப புதுசா இருக்கு. திஸ் இஸ் வெரி நியூ ஃபார் ஹிம். இந்த இந்த இதெல்லாம் வந்து இப்படி பண்றதெல்லாம் வாட் தே கனெக்டட் மீ ஆன் இன்டர்நெட். ஓ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாரு. அது புரியாது அவருக்கு. ஓகே கொஞ்சம் சரி. அவர் அடுத்த டேட்ஸ்ல எப்போ வராரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம்ல அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றவங்க கரெக்டா கூப்பிட்டு வசியை நாங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவர் வரல. நான் இப்போ போறேன். ஓகே அப்புறம் அவர் தலை தீபாவளிக்கு மோஸ்ட்லி வருவார் நினைக்கிறேன். தலை தீபாவளியில சொல்ல யாராவது முடியாது. ஈவென்ட் ஃபியூச்சர்ல JFW ஓட அடுத்த எடிஷன் நம்ம லண்டன்ல கூட பண்ணலாம். லண்டன்ல பண்ணலாம். மேடம் எப்படி இருந்தாலும் நீங்க பிளான் பண்ணுங்க. ஆமா மேடம் ப்ளீஸ் மேடம். எவ்ரி டைம் டிக்கெட்ஸ் போட்டு போறது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு மேடம். மேடம் ஓ நீங்களும் எங்க கூட ஓசில வரதுக்கு பிளான்ல இருக்கீங்களா? நாங்களே உங்களை வச்சு ஓசில வரலாம் பிளான் பண்ணோம். இப்படி மாறி மாறி பிளான் பண்ணிட்டே இருப்போம் எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும். உங்களோட அந்த ஆஸ்தான ஸ்மைல் சசிகுமார் சார் ஸ்மைல் ஒன்னு பண்ணீங்கன்னா அதோட முடிச்சிடலாம். அது ஒண்ணு வேணுமா? அவர்கிட்ட போய் பிரியங்கா மாதிரி சிரிச்சு காட்டுங்கன்னு அவர் சொல்றாரு. கேக்குறாங்க நிறைய பேர். அவர் ஃபீல் பண்ணாரு. பட் ஓகே இப்போ பர்மிஷன் இருக்கு. ஓகே சிரிச்சிட்டு சந்தோஷமா ஹாப்பியா ஓகே கக்க பக்கன்னு சிரிக்கிறோம். அவ்வளவுதான். பார்க்கறவன வெறுப்பேத்துறோம். அவ்வளவுதான். எப்படியோ ஜாலியா போறோம் இருக்கும். சொல்றோம். ஜாலியா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ப்ளீஸ் என்ன சாரிலாம் போட்டுப்போ இந்த மாதிரி பிஹேவியர் பண்ண வைக்காதீங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு ஹோம்லி பிஹேவியராக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. எது எப்படியோ சாதிச்சுட்டே இருக்கீங்க, சாதிக்க போறீங்க. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அது மட்டும் தான் நாங்க எல்லாருமே உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதான். சிம்பிள் லைஃப் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு தினம் சிரித்தால் போதுமே என்ன எதுவும் வேண்டாமே நான் வாழவே. That's all it is. அவ்வளவுதான். தினமும் சிரித்தால் போதுமே அப்படின்ற ஒரு வாழ்க்கை மட்டும்தான். Thank you Priyanka. Congratulations again on the award and wishing you many more awards. And have a great trip to London. மாப்பிளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். நன்றி, Thank you everybody. Thank you. Thank I love you, you all. thank you. Thank you. அடுத்தபடியாக the VBJ JFW Achievers Awards 2025ல எக்ஸலன்ஸ் இன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விருது வழங்க போகிறோம். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக எல்லா காலகட்டத்திலும் இவருடைய கதை சொல்லும் அழகுக்கு ஈடே கிடையாது. ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இயக்குனர் திருசெல்வம் அவர்களுக்காக இந்த மேடையில் அவர் அன்புடன் வரவேற்கிறோம். Kids, 2000 kids, 2025 வரைக்கும் everybody loves you and your stories. எதிர்நீச்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பிரமிப்பு சார். மீண்டும் பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தைகள் about the JFW Achievers Awards. Thank you. எனக்கு இது புது மேடை, பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா இது இருக்கிற மேடை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மேடை. இதில் அவங்களுக்கான களமாக இருக்கிறதுனால அதில் நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இனம் கண்டு அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு மிக சந்தோஷம், மகிழ்ச்சி. சார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பெண்கள், அது எதிர்நீச்சலாக இருக்கட்டும், கோலங்களாக இருக்கட்டும், நீங்கள் எழுதும் கதாபாத்திரங்களாகவும் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் அதை சொல்லுங்களேன். இல்லை எல்லாமே அப்படித்தான். நான்லாம் கிராமம் தெரிஞ்சிருக்கும். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமம்.
அங்கே முழுக்க முழுக்க பெண்களை சார்ந்தே வாழ்ந்தவர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் இருந்து அம்மாலேருந்து தொடங்கி எல்லா சகோதரிகள் வீடு இணைந்த ஒரே வீட்டில் இருக்கிறது, அது பெண்களுடைய இதுக்குள்ளேயே நான் நடுவுலே இருந்தேன். அதனால் என்னவோ தெரியல, எனக்கு அந்த கிச்சன் ரொம்ப ஒரு அந்த அணுகுமுறை ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒருவேளை இத்தனை வருஷம் கழித்து அந்த சமையலறை பற்றி நமக்கு ஒரு விஷயங்களை சொல்லும்போது அது ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா படித்த பெண்களும் அதில் உள்ளே போகும்போது அவங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையே சமையல் இல்லை, சமையல் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஆனால் சமைக்கிறதே வாழ்க்கை இல்லை, அதுதான் சொல்கிறது. இப்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது கோலங்கள் பெண்கள் சந்தித்த விஷயம், எதிர்நீச்சல் வந்து அந்த அறிவு பெற்றும் அங்கேயே அடங்கி இருக்கக்கூடாது, வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் என்னுடைய பெண்கள் தான். என்னுடைய அம்மாவில் வந்து சகோதரிகள், உறவு பெண்கள், ஊருக்காரங்க எல்லாம் இவங்க தான். அற்புதம் சார். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருது வழங்குறதுக்காக இந்த மேடையில் இருக்கீங்க. அந்த விருது எக்ஸலன்ஸ் இன் என்டர்டெயின்மெண்ட் யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு அழகான ஏவியில் பார்க்கலாம். VBJ JFW Achievers Awards 2025. 20 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட, மதிக்கப்பட்ட ஒரு பெயர் தேவயானி. 1990களின் தொடக்கத்தில் தனது திரைப்பட பயணத்தை தொடங்கிய இவர் விரைவில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக மாறியுள்ளார். காதல் கோட்டை, சூரிய வம்சம், நீ வருவாய் என, பாரதி என அவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் உயிரளித்துள்ளார். பெரும்பாலும் பெண்களின் வலிமையையும் போராட்டத்தையும் பிரதிபலிக்கும் படங்களில் நடித்துள்ளார். காலத்தால் அழியாமல் நம் இதயத்தில் இடம் பிடித்த தேவயானி அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் இன் என்டர்டெயின்மெண்ட் விருதினை பெருமையுடன் வழங்குகிறது JFW. Ladies and gentlemen, put your hands together for our dearest Devyani ma'am as she joins us on stage. Excellence in Entertainment, the VBJ JFW Achievers Award. Congratulations ma'am. இந்த விருதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். JFW அவார்ட்ஸ் டீமுக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிகாஸ் திருசெல்வம் சார் எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் த அவார்டு JFW. இந்த அவார்டு பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வருஷம் நடந்துகிட்ருக்குது. விமன் அச்சீவர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறீங்க, சூப்பரான ஒரு விஷயம். விமன் ஹாவ் டு பி செலிப்ரேட்டட். அச்சீவ் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்கள கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். தே ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் பில்லர்ஸ் விதவுட் விச் எதுவுமே நடக்காது. ஸோ அவங்கள ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷமும், அது நம்ம அம்மா இருந்தாலும் சரி, டாட்டர் இருந்தாலும் சரி, சிஸ்டர் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், அண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கணும். ஸோ ஐ தேங்க் திஸ் அவார்ட் பிகாஸ் என் பின்னாடி நிறைய பெண்கள் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஹூம் ஐ ஹாவ் அச்சீவ்ட் திஸ். மை மம்மி, விதவுட் ஹூம் என்னால் அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற அம்மா இல்லைன்னா, ஸோ திஸ் கோஸ் டு மை மம்மி ஹூ ஹாவ் கிவன் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா, என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவா நம் பூமியாவும் சிறியது. ஹலோ. சர்ப்ரைஸ். அம்மாவோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when did you come? அதுதான் அம்மாவுடைய முதல் கேள்வியாக இருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸை பார்த்த உடனே சூப்பராக பாடினது எதுவுமே சொல்ல, when did you come அப்படின்றது தான், அதுதான் அம்மாவோட ரியாக்ஷன். பட் ஐ திங்க் 4 more lines அம்மாக்காக. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா, என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே,
பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நீங்க ஒரு 4 வரிகள் பாடணும்ல. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று. அவதான் பாடுவா. ஓகே மேடம். என்ன நீங்க இந்த பாடுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை பாட வச்சிருவோம். பட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் திருச்செல்வம் சார் ஆல்ரெடி பின்னாடி நின்றுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஓ மதர் டாட்டர் பியூட்டிஃபுல் காம்பினேஷன், அற்புதம். பட் நான் சார் டெஃபினட்டாக உங்களை ஒன்று கேட்கணும் சார். தேவயானி மேமுக்கு ஒரு விஷயம், எந்த மேடையில் நடந்தாலும், எவ்வளோ ஷூட் இருந்தாலும், எவ்வளோ ஸ்கிரிப்டில் பிஸியாக இருந்தீங்கனாலுமே ஒரு வார்த்தை கூட அந்த டேட்டை நான் செக் பண்ணுறேன், நான் இருக்கேன், இல்லை இது எதுவுமே நீங்கள் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்றது தான் சார் உங்கள் வார்த்தை. தேவயானி மேம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சொல்கிறேன். ஓகே சார். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக தான் இருந்தேன். ராஜா சார் ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸில் நான் ஒன் ஆஃப் த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு. சாருக்கு தேவதையெல்லாம் பண்ணுறப்போ நான் இருந்தேன். ஆனால் அப்போ நான் 4 பேரில் நாங்கள் ஒருத்தர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. சினிமா நோக்கமாக இருந்தேன். அப்போ அந்த கதை பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ பகலில் ரெக்கார்டிங்கு, நைட்டு டிஸ்கஷன், இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சிடணுன்ட்டு இப்போ ஒரு கதை ஒன்று பண்ணிவிட்டு விஜய் சாருக்கெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருப்பேன். ஆனால் லைஃப் லாங் பார்த்தா இவங்க படம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் வரும், அதில் ஒரு படம் வந்தது கிழக்கு மேற்கும்ல ஆரம்பித்து, அப்புறம் கார்த்திக் சார் ஒரு 5 படம் வரும். அங்கே இன்னொரு ஸ்டுடியோ சுஜாதாவில் ஒர்க் பண்ணேன். அங்கே போனால் தொட்டாசிரிங்கிலேருந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இவங்க படம் திரும்ப திரும்ப எனக்கு வரும். ஆனால் லைஃப்பில் வந்து நான் அப்படி யோசிக்காமல் ஒரு கதை சொல்ல போகிறேன். அவர் ஒரு இடத்துக்கு அவர் என்ன கேட்க முடியல, வர சொல்லியிருக்காரு. சந்திக்க போகிறேன், அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸு கீழே இவங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க, மேலே அவர் இருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு திரும்பி வந்த பிறகு அது தள்ளி போனதுனால வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்போது திரும்ப டெலிவிஷன் எனக்கு புதுசப்போ டெலிவிஷனில் நுழையும் போது திரும்ப ஒரு சுற்றி வர்றேன். இவங்களே எனக்கு என்னுடைய கோலங்களுக்கு ஹீரோயினாக வந்தாங்க. அப்புறம் அடிக்கடி சொல்லுவேன் அவங்கள்ட்ட, நிறைய படம் உங்களுக்கு அந்த உங்கள் படம்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஹீரோயின் சினிமாவில் டெலிவிஷனுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம போய் ஏதாவது சொல்லும்போது டெலிவிஷனில் மார்க்கெட் இருக்கும்போதே வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் டெலிவிஷனில் இவங்க வந்த அந்த பீரியடில் குளங்கள் ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க இவங்களை சார்ந்த ஒரு கதை, அது இவங்களை மட்டுமே மையப்படுத்தின ஒரு கதை. அது மற்ற எல்லா கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இதை இவங்க ரொம்ப டெப்த்துக்கு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அதுலேருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. எந்த அளவுக்குனா எனக்கே தெரியும், நிறைய படங்கள் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலாறு படம் கூட அப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் ரவிக்குமார் சார். அவங்க பண்ணலை. எனக்கு தெரியும் அவங்க மறுத்த படங்கள் வரிசை அவ்வளோ. எந்த அளவுக்கு கோலங்களை லவ் பண்ணாங்கன்னா, நம்ம எபிசோட் பாட்டு ஆஃப் பண்ணிடுவோம் சார், ஏன் மேடம் மற்றதுக்கு டிஆர்பி வந்துட்டா, அந்த அளவுக்கு அதெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதோட ஒன்றி போயிட்டாங்க. அவங்க மலையாளத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த படங்கள் எல்லாத்தையுமே லொக்கேஷன் போயிட்டு இங்கே லொக்கேஷன் வரப்போ ஒரு சந்தோஷத்தோடு வருவாங்க. அதெல்லாம் பார்ப்போம். வேகமாக ஓடி வந்து இறங்கி திடுக்கிட்டு உள்ளே ஓடி வருவாங்க. உள்ளே ஓடி வந்தால் எல்லாம் ஆஃபீஸ் நாங்கள் தீபா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவாகவே மாறி போனது. அவங்க அபியா மாறி போனது மறக்க முடியாத நாட்கள். ரெண்டாவது வந்து டைமிங்கும் சரி, அது எது வேணாலும் ஏதாவது நம்புவாங்களா, மிட் நைட்டில் 2 மணிக்கு வந்து கல்யாண சீன்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாங்க 2 மணிக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஒரு நாள்லாம் தூங்கிட்டாங்க சில பேரெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எல்லா வகையிலும் கோலங்களில் அது ப்ராஜெக்டை தாண்டின ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் எப்பவும் ஸ்பாட்டில் ஒன்று சொல்லுவேன். இவங்கள தான் உதாரணம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆர்டிஸ்ட் யாராவது சொன்னேன், சார் எவ்வளோ நல்லா நடித்தாலும் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கம்பாங்க. நல்லா நடிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த டிசிப்ளின் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது மொபைல் ஃபோன் கொண்டு வந்தால் கூட கோபமாயிடுறது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதில் வாழ்ந்துட்டாங்க. இது ரொம்ப நீண்ட பயணம்தான். பட் அது நினைவுகளை வச்சாலே இன்னும் ஒரு 5000 எபிசோடு எடுக்கிற அளவுக்கு அதனுடைய மெமரிஸ் இருக்குது. அவங்க தேவயானி அவங்க மேம் வந்து அவங்களுக்காக உருவானது. அது கடவுளின் ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ திருச்செல்வம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் உட்காந்துக்கலாம். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். இனியா, நீங்கள் மம்மிக்கு ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களாமே? ஆமாம், எடுத்துகிட்டு வந்துட்டா. ஓப்பன் அண்ட் சே. மினிமம் ஒரு 10 பவுண்ட் பாக்ஸ் பார்த்தாவே நான் கூட ஒரு 15 பவுண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன்.
பாரம்பரியமாக கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. நான் தான் இட்லி உப்மாவோட பிராண்ட் அம்பாசிடர் ஆச்சு. ஸோ வந்து அம்மாக்காக இட்லி உப்புமா பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டைம். லாஸ்ட் டைம் வந்து அம்மா தான் கொண்டு வந்தாங்க, அது பயங்கர வந்து சென்சேஷ்னல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த டைம் நான் வந்து அம்மாக்காக பண்ணிக்கோங்க. அம்மா மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் ஒரு சின்சியரான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நான் பார்த்ததில்ல. சின்னதுலேருந்து ஷீ ஹேஸ் டன் ஹர் ஒர்க் இன் ஹர் கரியர். 100% எஃபர்ட் ஷி ஹஸ் கிவன். சேம் 100% எஃபர்ட் என்னோடய ஃபேமிலிக்காகவும் ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் தேர். ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து ட்ராப் பண்ணுறதுலேருந்து டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது, ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எவ்ரிவேர் ஷீ இஸ் பின் தேர். ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. நோ எக்ஸ்கியூசஸ். அண்ட் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அண்ட் சின்சியரிட்டி ஆஸ் அ மதரை விட ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுது. வியப்பாக இருக்கு. ஹவு கேன் சம்மன் பி திஸ் டெடிக்கேட்டட் அண்ட் சின்சியர் டு போத் ஃபேமிலி அண்ட் ஹர் ஒர்க். ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து ஐ லுக் அப் டு ஹர் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் JFW ஃபார் ஹானரிங் சச் பீப்புள். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இன்றைக்கி வர்றதுக்கு. ஏன்னா நான் ஸ்டேஜில் ஒரு அவார்டு வாங்கும் போது அம்மா எப்போவுமே கீழே இருந்து எனக்கு சேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அம்மா வாங்கும்போது நான் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ JFW. திஸ் இஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. இன்றைக்கி இந்த மேடையில் நானும் என்னோடய டாட்டர் 2 பேரும் நிற்கிட்டுருக்கோம். அவளும் வந்து சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறா. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா, எஃபர்ட் போட்டுட்ருக்கிறா. ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். அவரோட பாதையில் அவளும் நல்ல எஃபர்ட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி அவள் வரணும்னு ஐ பிளெஸ் ஹர். தேங்க்யூ. அக்கா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேம், பாப்பா வந்து உங்களை மாதிரி இந்த பஞ்சதந்திரம் பட டைலாக் வந்து பேசினாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் இல்லை, இப்போ 2 பேருமே ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் பேச முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு நிறையா ஷேர் ஆகிருந்தது. எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ராம், ஒரு கதை சொல்லு ராம், எனக்கு தூக்கமாக வருது. ஸோ திஸ் வாஸ் த வெரி ஐகானிக் டைலாக் ஆஃப் பஞ்சதந்திரம். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் இந்த ஒரு சீன், நான் பஞ்சதந்திரமில் நடித்தது எனக்கு அவ்வளோ பேரும் அவ்வளோ ஃபேமும். எங்கே போனாலும் இந்த டைலாக் பற்றி பேசுவாங்க, எனக்கு அது ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அது வந்து பாராட்டுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனியா நீங்கள் அதே டைலாக் சொல்லணும்? ஆமாம், சரி. எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ராமண்ணா, எனக்கு தூக்கமாக வருது, ஒரு கதை சொல்லு ராம். ஃபேண்டாஸ்டிக் மேடம், ஃபேண்டாஸ்டிக். இதை வந்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறது கமீலா மேம் தான். மேம், உங்கள் சிரிப்புக்கே தனி ரசிகர்கள் உண்டு மேம். மேம், நீங்கள் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. குரேஷி நேற்றுக்கு நைட்லேருந்து ரவுண்டாக சுற்றி இப்போ ஏதோ பேசிக்கிட்டே இருந்தா. தேவயானி மேம் முன்னாடி நான் இதை பெர்ஃபார்ம் பண்ணியே காட்டுவேன்னு. கமான் குரேஷி, ஆக்ஷன். சிவனுக்கெல்லாம் சிவமயம் என்று சொன்னவன் நான், எனக்கெல்லாம் பயமயம். காலனை கண்டால் காலில் உதைப்பேன் என்று காலமான பாரதி சொன்னவர். பட் காலனை கண்டால் காலில் அடி போவோம் என்று என்ற பயம் எனக்கு. குளிக்க பயம் எனக்கு, தடிக்க பயம் எனக்கு, நாணை பயம் எனக்கு, தூங்க பயம் எனக்கு, முழிக்க பயம் எனக்கு, கதவு பயம் எனக்கு, சிகை பயம் எனக்கு. இப்போ தேவயானி மேம் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணும் என்றாலும் எனக்கு ஒரு பயம் எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ குரேஷி. குரேஷிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். 3 நாளாக அந்த டயலாக சூப்பராக ரிஹர்ஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அகேன் தேவயானி மேம், யூ ட்ரூலி இன்ஸ்பயர். ஒவ்வொரு மேடையில் உங்களை சந்திக்கும் போது சொல்கிற அந்த விஷயம் தான், டு பி ப்ரெசென்ட். அதுவே இன்றைய காலகட்டத்தில் இஸ் ஸோ சிக்னிஃபிகண்ட். நிறைய நேரங்களில் டு பி ப்ரெசென்ட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். பட் இனியா சொன்ன மாதிரி ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, அம்மாவுக்கு ஒரு மகளாக, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிறார்ல, டெடிக்கேஷனுக்கு ஒரு உதாரணமாக எப்பவுமே இருக்கக்கூடிய, டு பி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிற தேவயானி மேம்க்கு த JFW ஒரு பெரிய நன்றி, பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அர்ச்சனா. தேங்க்யூ JFW. The JFW Achievers Awards 2025 Mridu Towels by Ramraj Varangum, the powerhouse performer-க்கான விருது. அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தி கேட்டலிஸ்ட் ஆஃப் சேஞ்ச் ஆக இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படின்னா அவர் தான்.
அவருடைய கைகளால் மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். 40 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய டியரஸ்ட் நாசர் சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடையை வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் ஃபார் டியரஸ்ட் நாசர் சார் as he joins us on stage. Sir, 40 years of being in this industry, iconic-ஆக இருக்கிறீங்க forever and ever. How good does this feel, sir? இந்த 40 ஆண்டு காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை நான் கடந்துட்டேன். ஃபிலிமில் இருந்து டிஜிட்டல், இப்போ ஏஐயும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஸ்டில் நாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம்ஸில் பண்ணதை நாம் இன்னும் அதுக்கு மேட்ச் பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ தேர் இஸ் லாட் டு லேர்ன். இந்த யங்கர் ஜென்ரேஷன் கிட்டேருந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ ரியலி லேர்ன் ஃப்ரம் தெம். You know how they are very aggressive, very straightforward, and you're all focused. Always we have a fear. எங்கள் காலகட்டத்தில் ஈவன் நவ் ஹேவ் when I go to the first day of the shooting, வயிறக்கு ஐயோ இந்த டைரக்டருக்கு எனக்கு செட் ஆகணுமே, நல்லா இருக்கணுமே. இந்த பசங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹை ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ ஐ ஃபீல் நைஸ் வென் some of the young actors call me hi bro. ஆனால் வந்து நடிகைகள் வந்து என்ன அங்கிள்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சார் இப்போ வந்து 40 வருடங்களை கடந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நடிச்சிட்ருக்கீங்க. பட் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் வந்து உங்களுடைய பேர் ஆக்டர் நாசர் அப்படின்னு வரும்பொழுது அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட். இட் வாஸ் ஒரு தொண்டையை அடைக்கிற ஒரு அழுகன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதி மகிழ்ச்சி வந்து அது ஒரு அழுகையாக தான் வரும். ஸோ ஐ ஃபெல்ட், I thank my parents, I thank my teachers, and I had a fear how long my name will be appearing on the screen like this. Oh my God, it has started. எப்போவுமே கனவு கண்டுட்டு இருக்கும்போது அது சுகமான ஒரு விஷயம். கனவு வந்து நனவாகும் போது மகிழ்ச்சியோட ஒரு பயம்தான் வந்து உட்காருது. இந்த நனவை எவ்வளோ தூரம் நம்ம தக்க வச்சுக்கணுன்ற ஒரு பொறுப்பு வருது, ஒரு பயம் வருது. That's what I felt when I saw my name on the first screen. சார், உங்கள் லைஃபோடைய மிகப்பெரிய சக்தி அவங்கள பற்றி? அவங்க நேரில் இல்லாமல் இருந்து தான் நிறைய சொல்லியிருக்கலாம். I'm blessed. ஒரு ஆண்மகன் துவண்டு விழுகின்ற போது முதல்ல நீள்ற கை மனைவியோட கையாக தான் இருக்கும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ப்ரொஃபஷனில் அவங்க சொல்லுவாங்க இதை பண்ணாதீங்கன்னு, அதைத்தான் நான் பண்ணுவேன். விழுவேன்னு தெரியும், அவங்க என்னை கை தூக்கி நிறுத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. She has done whenever I wanted to make a film, when I failed, she lifted me, she gave me courage, and she gives me hope. So Camila, I should not be telling this word, but I would love to say that word in front of this great audience. I love you. அது எல்லாருக்கும் தெரியும். No, that's the usual word everybody says, and you can tell that to every woman, but I cannot tell that. I want to thank you for what all you have done to me. This is so beautiful, sir. This is so truly beautiful. Thank you. அது கப்பிள் கோல்ஸ்னு நிறைய பேர் ஹேஷ்டேக்லாம் போடுறோம், பட் இந்த மாதிரி கப்பிள் கோல்ஸ் இருந்தால் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி அப்படின்னு தான் நினைக்கிறோம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சார் நேரில் இருக்காரு, நான் அது ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சார் நீங்கள் ஒரு சகலகலா வல்லவன், பட் அப்படியெல்லாம் இல்லையா? ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த 40 வருடங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சகலகலா வல்லவன் தான். வயசு எவ்வளோ? இல்லை சார், வயசு இல்லை சார், எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து சாருடைய ஒரு இன்டர்வியூவில் ஒன்று பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் மாதிரியே நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு 2 வார்த்தைகள் அவருடைய ஒரு வாய்ஸில். அது தெரியல, அப்போ வந்து நான் ஸ்பான்டேனியஸாக
அது வந்துச்சு. இப்படி ஒரு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா இப்படி. நம்மளுடைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சார் வந்திருந்தாருன்னா இப்படி ஒரு 2 வார்த்தை. I was given a choice in my life. Love or hatred. I chose love. I am here. எல்லா புகழும் இறைவனுக்கு. Thank you so much sir. அதே மாதிரி வந்துருச்சு சார். Thank you, sir. Thank you for giving us. சரி, படம் இல்லைன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்டாக போகிறேன். Okay. Thank you so much, Nazar sir, for giving us one of the most iconic moments of today. மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் சொன்ன பெயர்கள், உங்களுடைய என்டையர் ஜேர்னி, எல்லாத்த பற்றியும் பேசினதுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களோடும் சேர்ந்து இந்த ரொம்ப ஸ்பெஷலான விருது ஃபார் த பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ராம்ராஜ் காட்டனின் சார்பாக ஸ்கை சுந்தரராஜ் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். தி செக்ரட்டரி ஆஃப் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். And this award goes to யார் அப்படின்றத ஒரு அழகான ஏவியில் பார்க்கலாம். Can we look at the AV please? VBJ JFW Achievers Awards 2025. ஐஸ்வர்யா லக்ஷ்மி மருத்துவராக தகுதி பெற்றாலும் நடிப்பின் மீதிருக்கும் அதீத காதலால் சினிமாவை தேர்ந்தெடுத்தவர். 2017 ஞண்டுகளுடைய நாட்டில் ஓர் இடைவேளா மூலம் அறிமுகமான இவர் மாயநதி படத்தின் மூலம் ரசிகர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்தார். கார்கி படத்தின் மூலம் தயாரிப்பாளராக உருமாறி பெண்களை மையமாக கொண்ட வலிமையான கதைக்களங்களுக்கு ஆதரவாக அவர் எடுத்த இந்த முயற்சி மேலும் பாராட்டிற்குரியது. அவரது கதை தேர்வுகள் அனைத்தும் சிந்தனையோடும் தைரியத்தோடும் நேர்மையோடும் இருக்கின்றன. இன்று இந்திய சினிமாவில் வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கும் வலிமையான நட்சத்திரமான ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு JFW பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மர் விருதினை பெருமையுடன் வழங்குகிறது. மிருது டவல்ஸ் பை ராம்ராஜ் வழங்கும் த பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். Ladies and gentlemen, let's hear it for the gorgeous, the uber talented, the supremely strong Aishwarya Lakshmi. If you'd like to say a few words. I would like to thank JFW. Bina has been calling for years. Again, my wife saw that I am here. It's wonderful to celebrate women. It's really wonderful. You may have difference of opinion or whatever it is. One of the great thing happened in nature is women. The nature has given me everything. I come from a small family. It has given me a fame. It has given me enough money. It has given a good wife. But it never gave me a daughter. Take me. Always I have a, but you're all my daughters. I have now, oru ponnu irundha veetoda irundirukum. Now I have lot of daughters in front of me. So thank you. And Aishwarya, you are a wonderful actor. And the power, na edirpaarkala and the powerhouse அப்படின்றத இட்ஸ் இந்த மடத்தனமான அந்த சோஷியல் ஸ்டிக்மா இந்த மாதிரி பேரெல்லாம் அந்த ஆம்பளைக்கான ஒரு விஷயமா இருக்கு. பட் ரியலி யூ ஆர் அ பவர் ஹவுஸ். அண்ட் ஐ ஷுட் சே சம்திங். ஐ வாஸ் ரைட்டிங் அ ஸ்டோரி ஆன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எபிக் ரிட்டன் இன் தமிழ். when I was trying to யாரடா போடலாம், இதை இவங்க போடலாம் அவங்க போடலாம், டே இதெல்லாம் விற்கிறதுக்காக இல்லை, நல்லா நடிக்கணும்னா யாரை போடலான்னு they told you. Okay, but அது என்ன கதைன்னு இப்போ சொல்ல முடியாது. Let it happen. Okay, all the best. All the best. No. Be happy, be bold. Let us, man, I expect more power from you. Thank you. Thank you. Thank you so much, sir. Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே மேடையில் 2 விருது கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒன்று உங்கள் கையில் ஃபார் எக்ஸலன்ஸ், பவர் ஹவுஸ்
பெர்ஃபார்மர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு கதை எழுதும்போது ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், எப்பிக்கை சார்ந்த ஒரு கேரக்டர். என்னோட என்டையர் டீமே நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு அற்புதமான பெண் வேணும்னா உங்கள் பேரை சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் 2 விருது அப்படின்றது பெரிய பெரிய விஷயம். முதல்ல அந்த 2 விருதுகளுக்காகவே அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி ட்ரூலி ஐஸ்வர்யமும் லக்ஷ்மியும் கொண்டது. ஐ எம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் ஆஃப் த மணி, ஐ எம் சேயிங் திஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட். பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யுவர் அவார்ட் இன் யுவர் ஹேண்ட். நாசர் சார் இங்கே நின்று பேசும்போது மேம்க்கு கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துச்சு அந்த ஐ லவ் யூ கேட்கும்போது. ஏன்னா all of us say it's very important to celebrate women, to appreciate them, but we need good men to do that, and thank you for showing how to be a good man. It's so necessary sir. உங்களை மாதிரி அப்ரிஷியேட் பண்ணோம், உங்கள் மனைவியை அப்ரிஷியேட் பண்ணோம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அது ஹார்ட்லேருந்து அந்த அப்ரிஷியேஷன் வந்ததுனால தான் எனக்கு உங்கள் ஸ்டோரி அவ்வளோ தெரியாது, உங்கள் லவ் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் இங்கே விழுந்துருச்சு சார். It is so nice to hear that, and thank you for being a good man and for the kind words that you told me. எனக்கு எப்போவுமே நம்ம ஒவ்வொரு படம் கழியும்போதும் எனக்கு நெக்ஸ்ட் என்ன கோல் அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போது கொஞ்ச நாளாக தான் என் மனசில் அது செட்டில் ஆயிடுச்சு. நல்ல ரைட்டர்ஸ் கூட நல்ல ரைட்டர்ஸ் எழுதுகிற நல்ல கேரக்டர்ஸ் இருக்கிற நல்ல ரோல் கிடைக்கிற படம் எனக்கு பண்ணோம். மற்றபடி எனக்கு அந்த ஃபேம் என்ன சொல்கிறது, பெரிய படத்தில் ஒரு பெரிய டான்ஸ் நம்பர், பயங்கரமான மில்லியன் வியூஸ் கிடைக்கிற அது எதுவும் இல்லாமல் என் பிரெயின் இன்னொரு இடத்துக்கு செட் ஆகிடுச்சு. அப்போது ஒரே ஒரு ப்ரேயர் தான் எப்போவும் இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட மனசில் ஒரு புது ஃபிலிம் அவர் யோசிக்கும்போது என் பேர் வரணும். நல்ல ரைட்டர்ஸ் அவரோட கதையில் ஃபீமேல் நல்ல கேரக்டர்ஸ் எழுதும்போது யார் வேணும்னு யோசிக்கும்போது என் பேர் வரணும். அது when you were saying that here, no, it felt like I got an Oscar award. So thank you so much for that. Thank you. And thank you JFW. You've always been kind to me. You've always called me for the nicest events. It's like it's very real. It doesn't feel like an award event where you have to perform. Yes, I dressed my part, but still when I'm coming here I see real human beings, and thank you so much for making me part of today's evening. அண்ட் மேம் உங்களுடைய எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது போல்டான ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாஃப்டான ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. பட் உங்களோட ரீசன்ட் சக்ஸஸ் மாமன், அது வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸால் அவ்வளோ தூரம் லைக் பண்ணப்பட்டுச்சு. அந்த கதாபாத்திரமும் சரி, ஓவரால் த ஃபில்ம். ஸோ அது வந்து நிறைய இடத்துல உங்களையும் நாங்கள் எமோஷனலாக பார்க்க முடிஞ்சது அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது. ஸோ மாமன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு படம்? காட்டா குஸ்தி 2022 டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் கிடைக்கிறதுக்கு 2 years எடுத்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி வந்தால் தான் நான் பண்ணுவேன்னு ஒரு நான் எனக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ் அது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு கொடுத்ததுக்கு பிரசாந்த்க்கும் சூரியனாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அந்த ஸ்டோரி இல்லைன்னா இந்த கேரக்டர் இல்லை, இந்த படம் இல்லை. ஸோ ஃபார் தேட், ஃபார் த ரைட்டர்ஸ், for the makers, thank you for thinking of a family story. ஏன்னா எனக்கு இந்த ஆக்ஷன் எல்லாமே பார்த்து கொஞ்சம் ஓகே, ஆனாலும் நம்ம ஃபேமிலியை பற்றி இருக்கிற கதையும் வேணும், அந்த ஒரு வாண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கதை கிடைச்சது. I was very happy. The appreciation I got for that was because every woman could see herself in Rekha. It's not because I performed it in a certain way. Rekha Persa Jasi, I actually was thinking I'm not doing anything பயங்கர பெருசா, I'm just representing women, and that's the love I got. மாமன் திரைப்படம், அந்த திரைப்படம் நடிக்கும்போது உங்களுடைய எமோஷனல் கனெக்ட் டு த கேரக்டராக இருக்கட்டும், த ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட உங்களுக்கு இருந்த கனெக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி த சாய்ஸஸ் தட் யூவ் மேட் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் கார்கி, மேபி பார்ஷலி பட் ஈவன் பி தேர் லிட்டில் பிட், அதான் சொல்கிறேன் லிட்டில் பிட். ஆனால் இது ஸ்ட்ராங்காக தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, அந்த முடிவுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால அந்த அந்த ஒரு தட் கிவ்ஸ் அ கரேஜ் ஐ திங்க். இதுக்கு மேலே தான் போக முடியும், கீழே போக முடியாது. அண்ட் சினிமா ஹேஸ் கிவன் மீ எவ்ரி திங், ஸோ வை காண்ட் ஐ கிவ் சம்திங் பேக்? அண்ட் அதுவும் ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் இல்லை,
அந்த ஸ்டோரி கேட்டால் இது அந்த டைமில் கொஞ்சம் மணி கிரஞ்ச் இருந்துச்சு. ஐ கேம் இன், அவ்வளோதான். மெடிசனை விட்டுட்டு சினிமாவை நம்பி வரும்போது பயம் இருந்துச்சா? கண்டிப்பாக. ஐ டென்ட் திங்க் ஐ வாஸ் கோயிங் டு பி அப்ரிஷியேட்டட் ஆர் அக்செப்டட் அஸ் அன் ஆக்டர். அண்ட் மெடிசன் மீன்ஸ் at that point I thought it is a stable job, more than service minded or anything. I'm thinking very practically. I thought, okay, மாசம் சம்பளம் வரும், எனக்கு பிடிக்கிற வேலை தான், அப்போது ஹாப்பி, மைண்ட் வில் ஆல்சோ பி ஹாப்பி. அதெல்லாமே விட்டுட்டு தான் வந்தேன். கொஞ்சமாக இருந்தது. பட் பிஃபோர் ஐ குட் earn my salary as a doctor, I think I earned my salary as an actor, so it was okay. டாக்டர்ல என்ன ஸ்பெஷலிஸ்டா இருந்தீங்க? இல்ல, I just finished my MBBS. Just finished your MBBS. Okay, beautiful. அழகான ஒரு டாக்டர் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஓகே தான். But I played Rekha. You played Rekha, absolutely. நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கேளுங்க சார். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஹீரோயினாக இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு காமனான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்க அதை சொல்லும்போது அது வந்து உண்மையான அர்த்தமா இல்லை அதுக்கு ஏதாவது வேறு அர்த்தம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ பீங் எ ஹீரோயின் உங்ககிட்ட நாங்கள் அதை கேட்குறோம். அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்ன நீங்கள் சொல்லணும். ஓகே. ஓகே ஓகே சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் ஹாவ் அ டேட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஐ டோன்ட் ஹாவ் அ டேட். இப்போதைக்கு என் லைஃப்பில் அது உண்மையான பிரச்சனை தான். பட் ஐ திங்க் இட் இஸ் அ குட் ப்ராப்ளம் டு ஹேவ், பிகாஸ் இட் மீன்ஸ் எனக்கு அந்த பிரச்சனை வரும்போது இஃப் ஐ எம் சேயிங் தட் இட் மீன்ஸ் தேர் ஆர் ஃபியூ குட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ஃபிகர். பிகாஸ் இப்போது இஃப் ஐ டோன்ட் லைக் அ ஃபிலிம் ஐ சே சாரி சார், இந்த கதை எனக்கு ஒர்க் ஆகலைன்னு ஐ சே, because it is also an honest answer, right? அதனால எனக்கும் என் கோஸ்டாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் thank God எனக்கு பிரச்சனை இல்லை. I can only talk for me myself. ஓகே. கடைசியா படிச்ச ஆர்டிகல்ல உங்களை பத்தி வந்த ஒரு கிசுகிசு. கடைசியா ஏதோ ஒரு படத்துல நான் நடிக்க போறேன்னு they had written and I was like I have not even been approached for that film. That was yeah. But it's a very good problem not to have dates. Congratulations on that. Okay, this or that. Okay, coffee date or a beach solo walk? If it is with a good person, coffee date. Okay. If like beach solo means it's me only, no? Okay. பொன்னியின் செல்வன் or Thug Life? அப்பா கூடயா இது என்னவா? எனக்கு அந்த Thug Lifeல ஆனாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூங்குழலியும் ரொம்ப பிடிக்கும். இது இந்த லெஃப்ட் ஐயா ரைட் ஐயான்னு கேட்குற மாதிரி. இதுக்கு கரெக்டாக பதில் சொன்னால் உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லிட்டாங்க, ரெண்டுமே பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே. ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இன்பா ஆர் வீரா? போத். போத். மேடம் என்ன மேடம்? அப்படி இல்லை மேடம், ரெண்டு கேரக்டரும் நல்ல கேரக்டர்ன்றாங்க. அப்படி சொல்லுங்க. ஓகே. ரெண்டு பேரும் வேணும்னு இல்லை. ஐயோ கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே மேடம். எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப யாருமே கேட்காத ஒரு கேள்வி கேட்க போகிறேன். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே, அப்பாடா ஈஸியான பதில் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரப்போகுது. இவங்க வந்து சின்ன வயசு ஃபோட்டோ வரப்போகுது. நீங்கள் பெரியவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே? தனுஷ் சார். தனுஷ் சார். தனுஷ் சார் பார்க்கலாங்களா? தனுஷ் சார் சரியா? ஆக்சுவலி மேடம் நீங்கள் பீடியாட்ரிஷனாக வந்திருப்பீங்க. ஓகே, அடுத்தது கார்த்தி சார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்படியே இருக்கு. அப்படிதான் இருக்காரா? ஆமா. யோசிச்சு பாருங்க, இவர் வந்தியத்தேவர் இப்படி இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? டூ கியூட். டூ கியூட்ல. நெக்ஸ்ட் ஃபோட்டோ போடுங்கப்பா. சைபல்லவி. சட்டனா டக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்த உடனே எஸ் சூப்பர் மேம். ஐ திங்க் தி ஸ்மைல்ல. அடுத்தது அர்ஜுன் தாஸ். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு I've seen this photo before. You have seen this photo? Yeah, okay. நானே பார்த்ததில்ல மேடம். ஓகே. ஆக்சுவலி அதில் தான் சின்ன பையனாக இருக்காரு, இல்லை கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆகாது. அடுத்த ஃபோட்டோ வாங்க. இது டஃப். Very tough. அஜித் சாரா? அங்க பாருங்க, தீபா வெங்கட் மேம் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு பிட் ட்ரிக்கான क्वेश्चन. அவ்வளோ பெரிய தீவிர ரசிகை உட்கார்ந்திருக்காங்க. போடுங்க சார். மேடம் அப்படியே அச்சு எழுதி இருக்கேன். பார்க்காதீங்க. டோன்ட் காப்பி. Too cute. Awesome. Too cute. Yeah, okay. யா, அஜித் சார் ஒரு பையன் அப்படியே தான் இருப்பாரு. விஜய் சார்.
அஜித் சார் கிட்ட விஜய் சார் கிட்ட ரொம்ப பிடித்த ஒரு குவாலிட்டியும் சொல்லுவீங்க. They are both entertainers. அதுக்காக we all love them for that, no? Yeah. For the joy that they bring to us audience on screen. பியூட்டிஃபுல். ஸோ கட்டா குஸ்தியில் உங்களை அமேசிங்கான ஒரு சண்டைக்காரியாக நாங்கள் பார்த்தோம். ஐ மீன் that's how you punch அப்படின்றத கற்றுக் கொடுத்தீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மேடையிலையும் பண்ண போகிறோம். பட் ஃபார் சம் ரியலி சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ். ஓகேங்களா? ப்ராப்பர் மேடை கொண்டு வரீங்களா? ஓகே. ஸோ ரெடியா மேடம்? ஓகே மேடம், பக்காவாக இருக்கீங்க மேடம். ரெடியா பொசிஷனில்? கோவிச்சிடுவாங்க. கோச்சுன்னா கொச்சிக்கூடாதுல்ல மேடம்? ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சொசைட்டல் இஷ்யூஸ். ஓகே, திஸ் இஸ் ரியல் சீரியஸ். இந்த ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னு உங்கள் கோவத்தை இந்த விஷயத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக தான் இது மாறணும் அப்படின்றது வேணும். பட் ரொம்ப கோவப்பட்டு இதுக்கான பதில் நீங்கள் கொண்டு வரணும். நமக்கு தெரிந்தவர், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அ பர்சன் டு இட், பட் டவுரி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் அதை பற்றி கேட்கும் போதே உங்களுக்கு மனசில் எவ்வளோ கோவம் வருது? இதெல்லாம் பத்தாது ஆக்சுவலாக. See, I did a film called Archana 31 Not Out. I'm sorry if I'm making this long. And after doing that movie, at that point we were thinking, but are we talking about something that is, age old and not happening much more in the society right now? I'm done with it that it is still happening and people have not realized it. Should I punch? Yes, please. இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை, அடுத்த கொஸ்டினுக்கு ரெடி பண்ணு. ஓகே, தி செகண்ட் கொஸ்டின் ஹேஸ் டு டூ வித் சைல்ட் அபியூஸ். You're asking heavyweight questions. I'll be punching for everything. And I don't think punching is the answer. I think punching them is the answer. I'm sorry, but legal system can do its job. Yeah. You want me to punch? Yeah. I somehow think this is symbolic that it always comes and hit the person who's Absolutely. trying to punch. Absolutely. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் சோஷியல் மீடியா ஹேஸ் ஹேட், ஹேஸ் அபியூஸ் அண்ட் வர்ச்சுவல் புல்லிங். இந்த 3 விஷயங்களும் கான்ஸ்டண்ட்டாக, அதுவும் பெண்களை அதிகமாக தாக்குது. அப்படி இருக்கிறதுக்கு உங்களுடைய கோவம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டாண்ட் அதுக்கு என்ன? My stand? I mean, if I want to actually say the word, you will have to mute it. But yeah, you heard it. Yeah. So I right now don't give a, yeah, that's what. How we react to something also shows our integrity and our standards. And I'll just let them do what they want to do. I'll do what I have to do. But that we have to make ourselves stronger. Because in this world, you need to be stronger. The other person is always going to punch you. Yeah. So that's what I feel. Because I've been at the receiving end of too much. Yeah. Okay. உங்களை ரொம்ப பாதிச்ச ஏதாவது கமெண்ட் பற்றி பேச விரும்புகிறீங்களா? Comment comes on a daily basis. I just want to, there's an observation I made. It's okay. There's an observation I made. There is Marin IPS police officer in Kerala. She's very respected, celebrated. She has a Facebook page where she posts her pictures in uniform, of her family, of outings, everything. I went and checked the comments there. Absolutely respectful. Why? Because they are respecting the uniform. Because she has power to give it back to them. But when it comes to actresses, they think it is free. Free-ஆ விளையாடலாம் அங்கே. என்ன வேணால் கமெண்ட் போடலாம். யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா because if we say something, it is going to affect our career, our the way public looks at us, not at them. So most of the times, even when I used to be very upset about the comments, but I let it go. Now I've come to the understanding that I am above all of these people. I know who I am as a person. Adu podu enakku andha mari. But this Marin IPS thing, I saw and I was like, which means you know what you're doing is wrong. You know whom to comment it. Who you know, the powerless is whom they prey upon. So nothing you can do about it. Men have to change, or whomever who is commenting. I will not say men alone. Whomever who is commenting have to change. Thank you so much, Aishwarya Lakshmi அவர்களே. அவங்களுக்காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். I'm also going to request Pavitra Lakshmi to please join us on stage. Pavitra Vanga. In every sense of the word, a true fighter அப்படின்னு நான் சொல்வேன் பவித்ராவை. Whether it is life, whether it is health, you fight it with a smile. Thank you so much. Only more hugs and more love.
ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் ஜேஎஃப்டபிள்யூவோட ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு காலத்தில் அங்கீகாரம் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கினவங்க பெண்கள் இன்றைக்கி அங்கீகாரம் மட்டும் இல்லை, அவங்களுக்காக செலிப்ரேஷனே நடக்குது. அதில் லெஜெண்டரி அச்சீவர்ஸ் முன்னாடி எங்கேயோ ஒரு பங்காக ஓரமாக உட்காந்துட்ருக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். when I'm here on this stage, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இன்றைக்கி ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து மென்னை விட மேலே அப்படிங்கிறது இல்லை. we all live in a community, we are all codependent human beings. அப்படி தான் படைச்சிருக்காங்க. ஸோ உமன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மென்னும் முக்கியம். யாரும் யாரை விட பெரியவங்களும் இல்லை, யாரும் யாரை விட சின்னவங்களும் இல்லை. அதே நேரத்தில் நிறையா இடத்துல ஃபெமினிசம் பேசும்போது எந்த அளவுக்கு பெண்கள் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ்கிட்டையும் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அந்த ஃபெமினிசம்காக தங்களோட உரிமைக்காக போராடுறாங்களோ, அதே பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்டேயும் அதை எதிர்பார்க்க மறந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பெண்ணுக்குமே தன்னை தாங்குகிற ஒரு கணவன் வேணுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஆனால் எத்தனை பெண்கள் அவங்களோட ஃப்ரெண்டோ சிப்ளிங்கோ இல்லை பையனோ அவங்களோட பார்ட்னரை தாங்கும்போது வெரி குட், நீ கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இல்லை ஹே என்னடா நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு அதை மிகைப்படுத்தி சாதாரணமாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த தலைமையில் தூக்கி வச்சுடுறாங்க. அண்ட் நம்ம சொசைட்டியில் அது தலைமையில் தூக்கி வச்சுருக்கிற விஷயம் தான். அதையே நான் பண்ணணும், நான் நார்மலாக இருந்துட்டு போயிடுறேன். ஏற்கனவே அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பெற்றவங்களை பார்த்துக்கணுங்கிற ஒரு சாதாரண விஷயத்த தலைமையில் தூக்கி வச்சு தான் அவ்வளோ பெரிய விஷயத்த நான் ஏங்க பண்ணுறேன், நான் சாதாரணமாக இருந்துக்கிறேன்னு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் அப்படி பண்ண வேண்டாம். ஐஸ்வர்யா மேம் சொன்ன மாதிரி men has to change. Before that, the mentality has to change. Emotions women கானது மட்டும் இல்லை, அச்சீவ்மெண்ட் மென் கானது மட்டும் இல்லை. அழுகையும் அடுப்பங்கரையும் ஆண்கள் செல்லக்கூடாத ஒரு ஆபத்தான களம் கிடையாது. இவங்களும் அழலாம், அவங்களும் அச்சீவ் பண்ணலாம், எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துடலாமே. Beautifully said, Pavitra. Thank you so much. And like I already said, wishing you a lot of healing, Kanna. Thank you. Social media la nariya விஷயங்கள் பார்க்குறோம். Let nothing of that affect you. அது நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களையே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. How do you motivate yourself? அந்த சீக்ரெட்டை மட்டும் சொல்லுங்களேன். வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் கொடுக்கல. எனக்கும் அதான், விட்டால் ஓரமாக போய் உட்காந்து அழணுன்னு தான் இருக்குது. அழுதா இப்போ யார் ஆறுதல் சொல்லுவா? நானே தான் ஆறுதல் சொல்லிக்கணும், நானே தான் அழணும், நானே தான் ஆறுதல் சொல்லணும். என்னென்னா அழுதா வந்து ஏற்கனவே வித் ஆல் தி சிக்னஸ் அப்பியரன்ஸ் அப்படியே டவுனாக போயிட்டுருக்கு. இனி அழுதான்னா கீழே கண்ணுக்கு கீழே ஐ பேக்ஸ் எல்லாம் வரும், அது இன்னும் 2-3 நாள் ஆகும்ல. அதுக்கு அழுகாமல் சிரிச்சிட்டே மேனேஜ் பண்ணிடலாம் தான். I think that is what my mom would have told me. I think I still feel that's what she's telling me. So from your mom's side and from my mom's side, I'm going to give you a hug. The VBJ JFW Achievers Awards 2025 அடுத்தபடியாக தி அவார்ட் ஃபார் தி எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் சர்வீஸ் யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு அழகான ஏவியில் பார்க்கலாம் ப்ளீஸ். VBJ JFW Achievers Awards 2025 திருநங்கைகளின் அடிப்படை உரிமைகளை பெற்றுத் தந்ததோடு மட்டுமல்லாமல் சகோதரி அறக்கட்டளை நிறுவர் கல்கி சுப்பிரமணியம் 12,000க்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கு கல்வி, தொழில் பயிற்சி, மனநல ஆதரவு மற்றும் பல திருநங்கை மாணவர்கள் உயர்கல்வி பெற வழிவகுத்துள்ளார். ஹார்வர்ட், ஏல் போன்ற பல்கலைக்கழகங்களில் உரையாற்றிய கல்கி இந்தியாவில் திருநங்கை உரிமைகளை அங்கீகரித்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தேசிய திருநங்கைகள் ஆலோசனை குழு உறுப்பினராக முக்கிய பங்கு வகித்தார். இன்று நம்பிக்கையின் ஒளி கோப்பையையும் மாற்றத்தின் உண்மையான போராளியுமான கல்கி சுப்பிரமணியத்திற்கு JFW எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் சர்வீஸ் விருதினை பெருமையுடன் வழங்குகிறது. ஒரு பலத்த கைத்தல் கொடுத்தலாம் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் சர்வீஸ் கோஸ் டு கல்கி சுப்பிரமணியம் அவர்கள்.
முதலாவதாக இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள், அதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க இருக்கிற ஒரு ஒரு நிகழ்வில் நான் வந்து கலந்துக்கிட்டு விருது வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சமீபத்தில் மட்டும் இல்லை, 250 ஆண்டுகளுக்கும் மேலாக திருநங்கை சமூகம் வந்து பாலியல் தொழிலாளர்களாகவும் யாசம் கேட்பவர்களாகவும் தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து ஒரு இன்க்ளூசிவான சொசைட்டி உருவாக்குறதுக்காக இங்கே நிறைய திருநங்கைகள் தங்களுடைய, எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க, உயிர் இழந்திருக்காங்க, ரத்தத்தை வேர்வை எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் இந்த விருதை வந்து டெடிகேட் பண்ணுறேன். குறிப்பாக என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய 12 வயசில் வந்து நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய உணர்வு வந்து எதிர்பாலினமாக இருந்தப்போ, when I was feeling that when I was a little boy and I was feeling as that I am actually a girl, எதிர்பாலினமாக நான் உணரும் பொழுது எனக்கு என்ன மாதிரி யாராவது இருக்காங்களான்னு நான் தேடும் பொழுது மஞ்சுன்னு ஒரு திருநங்கையை நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து அப்போ குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாலியல் தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, யாருமே வேலை கொடுக்கலையா அப்படின்னெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு நாள் நாங்கள் வந்து ஒரு ரோட்டில் இருட்டான இடத்துல போயிட்டுருக்கும் பொழுது ஒரு 7 பேர் கொண்ட 2 ஆட்டோவில் அவங்கள திடீர்னு பிடிச்சி உள்ளே இழுத்து அந்த ஆட்டோ போயிடுச்சு. நான் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி போய் தூங்கிட்டேன். ஆக்சுவலாக தூக்கமே வரல, பட் கொஞ்சம் தூங்கினேன். பட் கெட்ட கனவெல்லாம் வந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நான் நேராக வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தேன். கதவு பூட்டி இருந்தது. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்தாங்க, இன்னொரு ஆட்டோவில் வந்தாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, முகத்தில் நகைக்கீரல்கள் இதெல்லாம் இருந்துச்சு. என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்க வந்து 7 ஆண்களால் அப்யூஸ் பண்ணப்பட்டது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ அப்யூஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன செய்வாங்க அப்போது அப்யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. I was 12 or 13 years old. அப்போ நானும் அந்த அக்காவும் உட்காந்து நாங்கள் அழுதோம் ஆக்சுவலாக. அப்போ நான் கேட்டேன், அக்கா நம்ம போலீஸ்க்கு நீங்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க போலீஸ்கிட்ட போனாலும் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர், பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி போலீஸும் எடுத்துக்க மாட்டாங்க என்னோடய கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது பிறகு ஒரு 1 year கழித்து அவங்க HIV பாசிட்டிவாக இருந்தாங்க, இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய திருநங்கைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாங்க. அதில் சிலரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. சௌமியான ஒரு திருநங்கை, மரியா, எங்கள் சகோதரி ஃபவுண்டேஷன் நான் நடத்துகிற ஒரு அமைப்பில் இருக்கிற அபிநயா, இவங்க எல்லாருமே வந்து திடீர்னு அவங்களுடைய மரணம், ஒரு தற்கொலை, ஒரு மர்டர் அல்லது ஒரு அனானிமஸான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சாகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு இதயமே நொறுங்குற அளவுக்கு ஒரு வலி வரும். இருந்தாலும் வந்து அந்த வலிகளை எல்லாம் மீறி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி திங். பட் ஐ ஹாவ் டு சர்வைவ் பிகாஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் அவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான். இப்போ பியாண்ட் எனக்கு என்னோடய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னோட அம்மா. என்னை வந்து என்னோடய பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நான் டபுள் MA பண்ணியிருக்கேன். MA in Journalism and Mass Communication, MA in International Relations. என்னை படிக்க வச்சது, என்னை ஏற்றுக்கிட்டது, இது எல்லாமே என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மா, என் மேலே அன்பு வச்ச என்னோட சகோதரிகள், ஈவன் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் கூட என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திருநங்கைகளை நம்ம we are seeing on the road, தெருவில் பார்க்குறோம். பெக்கிங், செக்ஸ் ஒர்க், டிராஃபிக் சிக்னல்ஸில் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். சட்டத்தால் மாற்ற முடியுமா? சட்டத்தால் ஓரளவு தான் மாற்ற முடியும். இந்த சமூகத்தால் தான் மாற்ற முடியும். அதுவும் நம்மளுடைய குடும்பங்களால் தான் மாற்ற முடியும். அதனால் ஒவ்வொரு திருநங்கையும் ஒரு பெண் ஆணாக உணரும் போதோ, ஒரு ஆண் பெண்ணாக உணரும் போது வாட் இஸ் ராங், அந்த டிரான்சிஷன் இருந்தாலும் சரி, ஒரு எஃபெமினேட் பாயாக இருந்தாலும், ஒரு மேஸ்குலின் கேர்ளாக இருந்தாலும் என்ன தப்பு அதில் இருக்க போகுது? ஒருத்தர் இயல்பாக ஏற்றுக்கிற ஒரு விஷயத்தை விட அற்புதமான விஷயம் என்னவா இருக்க முடியும்?
நான் ஒரு கவிதை சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். I've written 2 English books and 2 Tamil books. என்னோட ஆங்கில புத்தகங்கள் வந்து We Are Not the Others, and recently I released my another English book, We Will Not Be Erased. தமிழ் புத்தகங்களில் குறி அறுத்தேன் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு. இரண்டாவதாக ஒரு திருநங்கையின் டைரி குறிப்பு அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கேன். மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன். மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன். கருவறை உனக்கில்லை நீ பெண்ணில்லை என்றீர்கள், நல்லது. கருவறை உனக்கில்லை நீ பெண்ணில்லை என்றீர்கள், நல்லது. ஆண்மையை அறுத்தெறிந்ததால் சந்ததிக்கு சமாதி கட்டிய பட்டு போன ஒற்றை மரம் நீ. வேர்கள் உள்ளவரை மட்டுமே விழுதுகள் உன்னை தாங்கும் என்றீர்கள், நல்லது. நீங்கள் கழிக்கும் எச்சங்களை சாதிவெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக்க விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கிற கருவறை எனக்கு வேண்டாம். நீங்கள் கழிக்கும் எச்சங்களை சாதிவெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக்க விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கிற கருவறை எனக்கு வேண்டாம். உங்கள் ஏற்றத்தாழ்வு எச்சங்களை சுமந்ததால் பாவம் அவள் கருவறை கழிவறையானது. என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக்கொள்ளுங்கள். நான் யார் என்பதை நானே அறிவேன். மதம் மறந்து சாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால்? மதம் மறந்து சாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால்? கருவில் சுமக்காமலேயே தாயாக முடியுமா உங்களால்? மார்முட்டி பசியாராமலேயே மகளாக முடியுமா உங்களால்? என்னால் முடியும், எங்களால் முடியும். உங்கள் ஆணாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆணாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள். பிறகு சொல்லுங்கள் நான் பெண்ணில்லை என்று. நன்றி. பல்கேமா, உங்கள் கவிதையில் இருந்தது நான் யார் என்று நான் அறிவேன் அப்படின்று. நீங்கள் இப்போ பேசினதுக்கப்புறம் உங்கள் கவிதையை கேட்டதுக்கப்புறம் நீ யார் என்று நாம் அறிவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக நீங்கள் நிற்கிறீங்க. மீண்டும் கல்கிக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. உண்மையிலேயே நீங்கள் யார் என்று நாங்கள் அறிவோம். நன்றி அதற்காக. தேங்க்யூ. யூ லைக் டு சே சம்திங் பவித்ரா? யா ப்ளீஸ். இதுக்கு கவிதையாக அவ்வளோ இலக்கணம் தெரிஞ்சு எனக்கு சொல்ல வராது. பட் இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்ச கவிதையில் எனக்கு ஒரு வரி சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் இயற்கையின் பிழை அல்ல, இறைவன் இயற்றிக் கொண்டிருக்கும் ஒரு கலை. So sweet. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பவித்ரமா அண்ட் கமீலாமா நீங்கள் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆனர் வித் யுவர் பிரசன்ஸ். We all talk about freedom. ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. பட் கல்கிக்கு உண்மையான ஃப்ரீடம்னா என்ன? கல்கிக்கு உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னா, கல்கிக்கு மட்டும் இல்லை, திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே உண்மையான ஃப்ரீடம் என்னென்னா, நான் இங்கே வந்து மேடையில் வரும் பொழுது ஒரு திருநங்கை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விருது வாங்கிறத விட அந்த அடையாளம், அஃப்கோர்ஸ் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தேட். ஒரு திருநங்கையாக இருக்கிறது நான் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கல்கி சுப்ரமணியம் யார் தெரியுமா, அவங்க ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் நாட் மை ஐடென்டிட்டி. நோ. ஃபார் எக்ஸாம்பிள், அர்ச்சனா யாருன்னு தெரியுமா, அவங்க ஒரு பெண். பாரதி பாஸ்கர் மேம் யாருன்னு தெரியுமா, அவங்க ஒரு பெண். இது எப்படி ஒரு அடையாளமாக இருக்க முடியும்? இட்ஸ் வாட் வி ஆர். இது நாமளாக தான் இருக்கிறோம். அப்போ கல்கி சுப்ரமணியம் ஒரு திருநங்கைங்கிறது மட்டும் எப்படி ஒரு அடையாளமாக இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. கல்கி சுப்ரமணியம் ஒரு சமூக செயற்பாட்டாளர், கல்கி சுப்ரமணியம் ஒரு கவிஞர், கல்கி சுப்ரமணியம் ஒரு ஓவியர், கல்கி சுப்ரமணியம் ஒரு இனத்திற்காக போராடுகிற ஒரு போராளி, கல்கி சுப்ரமணியம் ஒரு மனுஷி. இதுதான் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை நானாக ஏற்றுக்கொள்வது, என்னுடைய பாலினத்தை ஒரு அடையாளமாக வைத்து எல்லா இடத்திலும் என்னை அர்த்தப்படுத்தாத உலகம், அர்த்தப்படுத்தாத சமூகம், அந்த சமூகத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ஃப்ரீடம்.
ஓகே, கல்கி சுப்ரமணியம், உங்ககிட்ட நான் ஒரு கேட்கணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 60 செகண்ட் கிடைக்குது ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த 60 செகண்ட்குள்ளே நீங்கள் என்ன விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு விரும்புவீங்க, இல்லை என்ன பேச விரும்புவீங்க? பிரதமர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து அவை உறுப்பினர்களே, இந்த அவையில் நான் ஒரு திருநங்கை தான் இருக்கிறேன். ஆனால் இந்த அவையில் முழுக்க ஆண்களும் பெண்களுமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுது ஒரு திருநங்கைக்கு உங்கள் கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது அவர்களை அங்கீகரிக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது அவர்களை ஒரு பரிதாபத்திற்குரியவர்களாகவே பார்ப்பதை நிறுத்தப் போகிறீர்கள்? உங்களுக்கு சமமாக இங்கே நாங்கள் எப்போது வந்து உட்காரப் போகிறோம் அப்படின்னு கேட்பேன். சூப்பர். இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இங்கே என்னோடு வந்து என்னுடைய தோழி சௌந்தர்யா வந்திருக்காங்க. சௌந்தர்யா வந்து 2009-10களில் நான் பார்த்த ஒரு திருநங்கை, ஒரு எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்கள வந்து அந்த டைமில் நான் ரொம்ப ஊக்கப்படுத்தி அவங்களே பேசுவாங்க, அவங்கள கூப்பிடுறது. இட் வில் பி நைஸ் இஃப் வி கால் ஹர் சௌந்தர்யா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சௌந்தர்யா கோபி. நான் வடசென்னை பகுதி ராயபுரத்தில் பிறந்து வளர்ந்தேன். கடந்த 17 வருடமாக வந்து கல்கி அக்கா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நாங்கள் சைதாப்பேட்டில் அவங்க சகோதரி ஃபவுண்டேஷன் நடத்தும் போது நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பேன். வடசென்னையில் பிறந்தவங்க தானே, எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கின்னு ஜாலியாக இருந்துக்குன்னு எதை பற்றி யோசிக்காத அப்படியே சுற்றி நின்றோம். அப்போ வந்து அவங்க எங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க. ஒரு திருநங்கையாக இருக்கிறது பெருசு கிடையாது, நம்ம இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா நம்மளே எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 17 வருஷத்தில் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு மாணவியாக தான் நான் இருந்தேன். நான் 10வது தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் நான் இப்போது எர்ணாவூர் பகுதியில் திருநங்கைகள் குடியிருப்போர் நலச்சங்கத்தோட தலைவியாகவும் இருக்கேன். ஒரு நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் இருக்கேன். இன்றைக்கி நான் வீட்லேயே வந்து இ-சேவை வந்து பண்ணுறேன். பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து பாஸ்போர்ட்டு, ஜாதி சர்டிஃபிகேட் கொண்டு நானே பண்ணுறேன். ஏன்னா படிப்பறிவு இல்லைனாலும் அனுபவ படிப்பு என்னை படிக்க வச்சது எங்கள் அக்கா தான் காரணம். அவங்க ஒரு தலைவராக இல்லாத தனக்கு கீழே இருக்கிற திருநங்கைகளும் தலைவராக இருக்க வச்சு அழகு பார்க்குறாங்க. இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. நன்றி. தேங்க்யூ சௌந்தர்யா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2010வது வருஷம் நான் ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்தேன். எஸ், நர்த்தகி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமில் நான் ஹீரோயினாக பண்ணேன். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக், நான் முத்துக்குமார் அவர்களுடைய பாடல் வரிகள், கிரீஷ் கர்நாட் சார் கூட நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். ஒரு கைவிடப்பட்ட திருநங்கைக்கு அவர் பரதநாட்டியம் சொல்லி கொடுப்பாரு. அந்த படத்துலேயும் என்னோடய பேர் கல்கி தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீச்சர் ஃபில்மில் ஒரு திருநங்கை வந்து கதாநாயகன் நடித்தது அந்த படம் தான், நர்த்தகி. அதில் வந்து ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கிரீஷ் கர்நாட் சார், சிவசங்கர் மாஸ்டர், ரகுராம் மாஸ்டர், அது தவிர வந்து முத்துக்குமார் சார், ஜிவி பிரகாஷ் அண்ட் ஆல் ஆஃப் தெம். இட் வாஸ் அ செலிப்ரேட்டரி மொமெண்ட்னு சொல்லுவேன். அது தவிர 25 திருநங்கைகள் அந்த படத்தில் நடித்தாங்க. இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ woman and it was directed by a woman. It was produced by Punnagaipu Geeta and it was directed by Vijay Padma. It was a very, very beautiful film. அந்த படம் அதில் சைந்தவி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக த டெஸ்டினி அப்படின்னு ஒரு சாங் இருக்குது அதில். இட்ஸ் அ ஹம்மிங் வரும் அதில். ஸோ அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட். இப்போ வந்து சமீபத்தில் நான் எழுதியிருக்கிற வி வில் நாட் பி erased ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த எல்லையை தாண்டி உலக அளவில் வந்து இன்றைக்கி டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் வந்து த்ரெட்டனிங்காக இருக்குது. திருநங்கைகளுடைய உரிமை என்பது பறிக்கப்படுது. அவர்களுடைய அடையாளங்கள் துடைக்கப்படுது. அமெரிக்காலையும் சரி, யூகேலையும் சரி, இன்னும் நிறைய நாடுகளில் பவர்ஃபுல் பீப்புள், ஜெண்டர் இதுவை நம்பாதவங்க, பெண் உரிமையை நம்பாதவங்க, மற்ற பாலினங்களை அங்கீகரிக்காதவங்க, அந்த மாதிரி இருக்கிற மக்கள், நிறவெறியர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய பதவிகளில் இருந்துட்டு எங்களுடைய அடையாளங்களை அழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை,
they also try to erase all minority rights, either blacks, browns, Latin Americans, அல்லது வேற எந்த மைனாரிட்டியாக இருந்தாலும் அரவுண்ட் த வேர்ல்ட் அந்த மாதிரியான ஒரு இரேஷர் நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மற்ற மக்களுக்காகவும் எழுத வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு திருநங்கை வந்து ஒரு திருநங்கையை பற்றி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நம்ம இஸ்ரேல் அண்ட் காசா வார் நடக்குது. அதில் வந்து காசாவில் எக்கச்சக்கமான குழந்தைகள் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவங்க எவ்வளோ துன்பப்படுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ரீல்ஸை பார்த்து நம்ம தள்ளி விடுறோம், ஆனால் அது எவ்வளோ கொடுமையான விஷயம். உலகத்தில் ஒரு சைடு வந்து அபெண்டன்ஸ் ஆஃப் ஃபுட், அதை தூக்கி வீசுகிறோம், இன்னொரு சைடு ஒருவேளை சோத்துக்காக ஒரு குழந்தைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சுடானில் நடக்கிற சிவில் வார் ஆகட்டும், மியான்மரில் நடக்கிற வார் ஆகட்டும், உக்ரைன் ரஷ்யா வார் ஆகட்டும், வார் அப்படிங்கிறதுல கடைசி ரொம்ப பாதிக்கப்படுறது த வெரி லேமேன். ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், இதெல்லாம் தான் வார் அப்படிங்கிற விஷயத்தால் பாதிக்கப்படுது. ஸோ ஒரு திருநங்கையாக நான் வந்து மாறி அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் மாற வேண்டியிருக்கு. ஐ ஹாவ் டு பிகம் ஹியூமன். ஒரு மனுஷியாக ஒரு ஹியூமனாக நான் வந்து பேசணும். அதுக்கு எனக்கு எழுத்து வந்து ஒரு ஆயுதம். பியாண்ட் பீயிங் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அ பெயிண்டர், ஒரு எழுத்தாளராக என்னால் அதுதான் என்னால் முடியும். ஐ cannot ஃபைட் வித் politicians, ஐ cannot ஃபைட் வித் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க கூட எல்லாம் என்னால் சண்டை போட முடியாது. அதான் எழுத்தால் அவங்களுக்கான, அதாவது குறிப்பாக போரால் பாதிக்கப்படுற மக்களுக்காக என்னுடைய எழுத்தால் எழுதி அவங்களுக்கான சாலிடாரிட்டியை நான் வெளிப்படுத்துறது தான் we will not be erased. ஸோ அதுதான் நம்ம எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆர் வாட் எவர் யூ ஆர், ஆஸ் அ சிங்கர் ஆர் அன் ஆர்டிஸ்ட் ஆர் வாட் எவர் வி ஆர், பேசணும். நாம் இந்த வன்முறைக்கு எதிரான, போருக்கு எதிரான அட்லீஸ்ட் 2 வரியாவது நம்ம பேசணும். தேங்க்யூ. Thank you very much, Kalki, for so many inspirational things that you say and do. மீண்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் on behalf of all of us here at JFW. Thank you for being with us. Thank you so much. Thank you. இந்த பிரசன்டர் பற்றி சொல்லணும்னா நிறைய அழகான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவங்க வந்து ஒரு ராக் ஸ்டார். ஃபர்ஸ்ட் யூ won't believe her age. She's super swag, super stylish. And what is amazing about her is that when she says it from her heart. மனசில் இருக்கிற விஷயங்களை நேராக முகத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. இது டபுவான டாபிக், இதை பற்றி பேசலாமா? நான் பேசுவேன், என் பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசுவேன், உலகம் பார்க்குற அளவுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபமா அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். வணக்கம் and a very very warm welcome. Thank you so much and thank you JFWs. I'm so happy to be back. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி I was an awardee and திருப்பி வந்து அவார்ட் கொடுக்கறதுக்கு வரது வந்து I think this is the first time ஒரு ஸ்டேஜில் அவார்ட் வாங்கிட்டு திருப்பி அதே ஸ்டேஜில் அவார்ட் கொடுக்குற அளவுக்கு JFW has raised my standards. So thank you so much JFW for this award. கண்டிப்பாக மேம், ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அவார்ட் வாங்கினீங்க அண்ட் இப்போ அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அண்ட் ஆஃப்டர் லைக் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய லைஃப்பில் வந்திருக்கு? நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மேடை வந்து ரொம்ப பெருசு. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை டிவியில் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு, ஏன்னா வீட்டில் எல்லாருமே டிவி பார்ப்பாங்க, ஆனால் நான் அந்த டிவியில் வரதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் மீ. ஸோ வெளியிலலாம் போகும்போது என்னோடய கிளாஸஸில் நிறைய மதர் லாஸ் எல்லாம் வரும்போது நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேனே அதெல்லாம் சொல்லும்போது ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இட் கேவ் அ லாட் ஆஃப் ரீச். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது மேம், யூஸ்வலாக அம்மாக்கள் மகன்கள் இருந்தால் இந்த விஷயங்கள் பேசவே கூடாது அப்படின்னு தோணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது குழந்தைங்க இருந்தாலே கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி இருக்க காலகட்டத்தில் இல்லை மகனை வச்சுக்கிட்டே நான் இந்த விஷயத்தை பேசணும், பிகாஸ் ஹீ ஆல்சோ நீட்ஸ் டு லேர்ன். பெண்களுடைய சேஃப்டி இஸ் when our sons know how to deal well with women அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஆஸ் அ கல்ச்சராக இம்பைப் பண்ணிட்டு வரீங்க. இந்த பெரிய மாற்றம் நிறைய நேரங்களில் ஃப்ளாக்கை கொண்டு வரும். நிறைய பேர் வந்து அதை எப்பவுமே பாராட்டணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய நேரங்களில் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்ற கேள்விகளும் இருந்திருக்கு. பட் யூ ஆல்வேஸ் டுக் இட் த ரைட் ஸ்ட்ரைட் அண்ட் த ரைட் ஸ்பிரிட். ஹவு குட் டு யூ ஃபீல் அபவுட் தட்? ஏன்னாங்க நான் 2 பசங்களோட அம்மா. இன்றைக்கி வந்து நம்ம சேஃப்டி ஃபார் விமென் ஸ்டார்ட்ஸ் வித்
men thinking about safety for women. ஸோ விமனோட சேஃப்டி வந்து அவங்களுக்கு கராத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை. விமனோட சேஃப்டி ஸ்டார்ட்ஸ் அம்மா வந்து பசங்களை வளர்த்தும் போது பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் பெண்களுக்கு மிக முக்கியமான கராத்தேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ரியலி குட் தட் பிகாஸ் my husband is a role model there. He's always respected me. So I feel நாளைக்கு நம்ம குழந்தைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா at any time they should be people who respect women for what they are, no matter what and what age. எது இருந்தாலும் வந்து பெண்களை மதிக்கணும். அவங்கள வந்து ஒரு they should see them as an equal gender. நாங்கள் வளர்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா I mean, I cannot say we were treated equal at home in the family and all that. But நம்ம பசங்க அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக நான் வளரும்போது யோசிச்ச ஒரு விஷயம். And that's what I've done to my sons also. கண்டிப்பாக மேம். அண்ட் சில விஷயங்களை பொதுவாக இந்த மாதிரி பொது வெளியிலையோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ நீங்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக நிறைய ஹேட்ரட் வரும். அது நிறையா பேர்கிட்ட இருந்து, ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டிக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அண்ட் வீட்டில் சொந்தக்காரவங்க இல்லை சுற்றி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அண்ட் உங்கள் ஃபேமிலி எவ்வளோ தூரம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இன்னைக்கு வந்திருக்காரு, அதுதான் பெரிய சப்போர்ட். ஸோ ஐ திங்க் வெளியில் 4 பேர் 4 விஷயம் பேசலாம். பட் எண்ட் ஆஃப் த டே த ஹார்ட் லைஸ் அட் ஹோம். வீட்டில் இருக்கிறவங்க வந்து விடு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த உலகவே மறைஞ்சிருது. வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான், ஏன்னா தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். வி மேட்டர் த மோஸ்ட் டு தெம் அண்ட் தே ஒப்பீனியன் மேட்டர்ஸ் த மோஸ்ட் டு அஸ். ஸோ அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை வந்து பெரிதளவில் தாக்காதுங்க. பியூட்டிஃபுல். அண்ட் சார், எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது, நீங்கள் வீடியோ எடுக்கலாம் சார். ஏன்னா மனைவிகளுக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் எங்கே தெரியுமா சார் வரும்? அந்த கணவர் அந்த ஃபோட்டோ எடுக்கும்பொழுதோ வீடியோ எடுக்கும்போது தான் சார். நிறைய நேரங்களில் நம்ம கணவர்கள் எடுக்க மாட்டாங்க. அரங்கத்தில் உட்காந்துருக்க நிறைய பேர் ஒத்துப்பாங்க அதை. நிறைய கணவர்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஆனால் ஒரு கணவர் அந்த அம்மா மேடைக்கு ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஆசையாக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. ஒன்று நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஆனால் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் மேடைக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மச்சான், ஆமாம், நாங்கள் ஹஸ்பண்டை மச்சான் தான் கூப்பிடுவோம். ஸோ திஸ் இஸ் மை மச்சான். அண்ட் டு பி ஆனஸ்ட், ஹீ இஸ் மை பில்லர், ஹீ இஸ் மை எவ்ரி திங். ஏன்னா திருப்பூர் மாதிரி ஒரு ஊரில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஐ ஹேட் டு லீவ் மை ஜாப், கம் டவுன் டு திருப்பூர் ஜஸ்ட் ஃபார் த ப்ரெக்னன்சி அண்ட் த பேபி. அண்ட் நான் நினச்சேன் என் லைஃப் அப்படியே போயிடும்னு. அப்போ அவர் வந்து இல்லை, மேக் சம்திங் அவுட் ஆஃப் யுவர் லைஃப், ஐ எம் தேர், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு ஆண்டர்ப்ரெனராக வந்து அழகாக முன்னாடி வச்சு பார்த்தது வந்து இவர் தான். ஸோ நிறைய நேரத்தில் வந்து கேட்பாங்க, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் கம் வித் மீ, ஐ கேம் ஆஸ் த கெஸ்ட். பட் கூட வந்து வரக்கு ஒரு மனசு வரணும்ல, டு லெட் த லைம் லைட் ஷைன் ஆன் ஹர் அண்ட் see the happiness in it. அதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். ஸோ ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் டுடே அண்ட் தேங்க் யூ ஸோ மச். ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் என்னன்னு சார் கூப்பிடுவீங்க அவங்கள? நான் அனுதாங்க. இல்லை மச்சான மச்சின்னு கூப்பிட மாட்டாங்க. கரெக்ட். இல்லை சார், செல்லம்மா ஏதாவது ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அவங்கள செல்லம்மா எப்படி கூப்பிடுவீங்க? இல்லைங்க, she has asked me many time, அப்படி எதுவும் கூப்பிட மாட்டேங்கிறீங்களேன்னு. I am comfortable with Anu. So name okay? Yes. Okay, very good. So good evening everyone. Like thank you so much for inviting me on the stage. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. So thank you for this opportunity. Usually வருவோம் with Anu, to support her. Like what was your question? Sorry. Nothing sir. Honestly நான் உங்களை கேட்கணும்னு ஒன்று நினச்சேன். ஆனால் உங்களுடைய ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது போதும் சார். அதுதான் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் இஸ் உமன் சொல்லுவாங்க. பட் டு ஹேவ் சம் ஒன் தட் சக்ஸஸ்ஃபுல் யூ நீட் அ மேன் லைக் தட். அண்ட் டு பி தட் மேன், ஐ திங்க் தட் இஸ் மோர் தென் எனஃப் சார். நீங்கள் இங்கே வந்ததே இந்த மேடைக்கு ஒரு மிகப்பெரிய அழகு. இது போதும் சார். நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, கொஸ்டின்லாம் வேணாம் சார். அப்படியே அழகாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் சூர்யா ஜோதிகாவுடைய டிஜிட்டல் வெர்ஷன் பார்த்த மாதிரி இருக்கு. க்யூட்டாக இருக்கீங்க. Thank you so much. So kind of you. Thank you sir. Thank you so much. And this is the World Breastfeeding Week. So இந்த வாரத்தில் வந்து I just want to tell everyone this. என்னன்னா பால் கொடுக்கறக்கு வந்து அம்மாவுக்கு வந்து சாப்பாடு மட்டும் பத்தாதுங்க. அந்த பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வேணும். அதாவது குட் நியூட்ரிஷன் மட்டும் இல்லாமல் நல்ல ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் வந்து வேணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஹியர் ஹூ சீயிங் திஸ்,
உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் இருக்கிறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பால் வந்து ரத்தத்துலேருந்து வருதுங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்வான வேண்டுகோள். Thank you, ma'am. Thank you so much. An absolute requirement to understand this. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சுற்றி இருக்கிறவங்களும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த அழகிய தருணத்தில் ரொம்ப அழகான ஒரு விருது ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அது யாருக்குன்றது பார்க்கலாம். VBJ JFW Achievers Awards 2025. 7 வயது சாகச வீராங்கனை குட்டி ட்ரெக்கர் என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் எஸ் லலித் ரேணு. 3 வயதில் திண்டுக்கல் சிறுமலையில் தொடங்கிய இவரது பயணம் இன்று இந்தியா முழுவதும் 30க்கும் மேற்பட்ட மலையேற்றங்களை கடந்து மலைகளை தனது 2வது வீடாக மாற்றியுள்ளார். வெறும் 6 வயதில் 14 நாட்களில் 130 கிலோமீட்டர் நீளமுள்ள எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் பயணத்தை நிறைவு செய்ததே அவரது மிகப்பெரிய சாதனையாகும். அந்த அசாதாரண சாதனைக்காக தமிழக அரசின் பாராட்டையும் பெற்றுள்ளார். அவரது குட்டி ட்ரெக்கர் யூடியூப் சேனல் பலரையும் இயற்கையை நேசிக்கவும் சாகசத்தை தேடவும் ஊக்குவிக்கிறது. அச்சமற்ற இளம் ஆய்வாளரான எஸ் லலித் ரேணுவுக்கு JFW பெருமையுடன் யங் அச்சீவர் என்ற விருதினை வழங்குகிறது. Ladies and gentlemen, please put your hands together for our young achiever, our kutti trekker, Lalit Renu, as she joins us on stage. உங்களுடைய மிகப்பெரிய கைத்தட்டல். The VBJ JFW Achievers Awards of 2025, the Young Achiever Award goes to Lalit Renu. Hello. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Congratulations on the award. Thank you. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச இதில் நீங்கள் பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல மலையெல்லாம் ஏறுறீங்களே, உங்களுக்கு பயமா இருக்காதா? இல்ல. ஜாலியா இருக்குமா? அப்படியா? ஆமா. ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். சூப்பர். சரி, நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட்லாம் நீங்கள் இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குட் ஈவினிங் டு ஆல். இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் போன மேலே எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் அச்சீவ் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் நடக்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் நடக்க ஆரம்பித்து 3 நாளில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எங்கள் அம்மாவை புங்கிட்டாங்கங்கிற ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் மேலே நடக்க ஆரம்பித்தோம். மேலே போக போக எங்களுக்கு ஆக்சிஜனே இல்லை. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்தோம். நாங்கள் மேலே போய் ஒரு இடத்துக்கு ரீச் ஆனோன்னையும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தலைவலி. இதெல்லாம் எங்கள் அப்பா காலையில் கைடுகிட்ட சொன்னாங்க. கைடு சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் மேலே போக வேண்டாம், கீழே இறங்கிருங்கன்னு. இருந்தாலும் எங்கள் அப்பா ஒரு தடவை என்கிட்ட வந்து கேட்டார், மேலே போகலாமா கீழே இறங்கிடலாமான்னு. அதுக்கு நான் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டேன். எங்கள் அப்பா 3 கிலோமீட்டர்னாரு. நான் சொன்னேன் 3 கிலோமீட்டர் தானே, போயிடலான்னு. அப்புறம் நான் எங்கள் அப்பா கைடு ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்து மேலே போய் ரீச் ஆகிட்டோங்க. மேலே போய் நம்ம தேசிய கொடியை காமிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேங்க. எனக்கு இருந்த தலைவலியெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த மாதிரி நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. You are so beautiful and so strong, Renu, really. And we are all going to clap very, very loudly for you. Everyone together. We'll keep cheering for you and we're sure you're going to make us very, very proud. பியூட்டிஃபுல் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறா. ஷி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ். ஆனால் ஒரு குழந்தைய நம்ம அப் டு தி எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் கூட்டிகிட்டு போகிறோன்னா பெற்றோர்களாகவும் ஒரு பெரிய பயம் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா
2.5 வயசில் என்னோடய மலை பயணம் வந்து ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தோம். அது இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. சின்ன சின்ன மலைகள் கூட்ட போகும்போது அவள் ரொம்ப எந்துவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணா. அப்புறம் அவளோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி நாங்களும் மந்த்லி வந்து 1 அந்த மாதிரி கூட்ட போனோம் மலைக்கு. அதுலேருந்து அவள் எப்போ அடுத்த மலைக்கு போகலாங்கிறது எங்கள்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி அப்புறம் எங்களுக்கு வந்து சரி அவளை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க போலன்னு சொல்லிட்டு மந்த்லி 2 நாங்கள் மாற்றி ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஓரளவுக்கு எவ்வளோ மலைகள் எங்களால் கவர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 36 மவுண்டன்ஸ் இப்போ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா டஃபஸ்ட் மலையும் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு பலத்த கைத்தட்டல் ஃபார் அவர் யங் அச்சீவர். ஓகே பாப்பா, அதாவது உங்கள் அப்பா சொன்னாங்க, அதாவது கிட்டத்தட்ட 36 மலை வந்து நீங்கள் ஏறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய ஒரு கேம் ஆடலாம்னு நான் ஆசைப்பட்றேன். ஆடிடுவோமா? அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஊர் பேர்லாம் சொல்லுவேன், ஒரு சில ஊர்கள் பேர்லாம், அங்கே என்னென்ன மலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரெடியா? திருநெல்வேலி. அத்திரிமலை, நம்பிமலை, ராமர் மலை. மதுரை. சதுரகிரி, ராமதேவர் சித்தர் மலை. திண்டுக்கல். தொப்பை சாமி மலை, சிறுமலை, கொண்டரங்கி மலை. கோயம்புத்தூர். வெள்ளிங்கிளி, மேல்முடி, பெருமாள் முடி. திருவண்ணாமலை. கோட்டை மலை, பர்வதமலை. சரி, இப்போ நம்ம குட்டி குட்டி ஊர்கள் சொல்லிட்டோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்டேட்டாக போகிறேன் நான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வில் ஆஸ்க் யூ அபவுட் கேரளாவில் எந்த மலையெல்லாம் இருக்குது? கண்ணகி மலை, சபரிமலை. அப்பா. ஆந்திர பிரதேஷில்? புலிகுண்டு மலை, சதாசிவா கோன்னா. மகாராஷ்டிரா. ஹரிகர் ஃபுட், பிரம்மகிரி, ஹரிச்சந்திரகட். உத்தரகாண்ட். கேதார்நாத், மனசா தேவி. நேபாள். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். ஆஹா, ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்தலாம் ஃபார் லலித் ரேணு. வெரி குட். அக்கா, இந்த வயசில் எனக்கு தெரிஞ்ச 2 மலை, ஒன்று ஊட்டி மலை, இன்னொன்று கொடைக்கானல் மலை. அதை ஏறவே பயப்படுவேன், 2வது சுற்றுல வாந்தி எடுத்துருவேன். பட் இந்த மாதிரி எங்கள் அச்சீவரை நம்ம பாராட்டியே ஆகணும். We are so proud of you, லலித் ரேணு. ஓகே, there's also one more சூப்பரான டேலண்ட் உங்களுக்கு. ஹர்ப்ஸை பார்த்த உடனே நீங்கள் வித் பிக்சர் இல்லை தொட்டு பார்த்தாலே ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்களாமே, பார்க்கலாமா? ஓகே, இப்போது உங்களுக்காக எல்இடி ஸ்க்ரீனில் ஒரு ஹர்ப் வரப்போகுது. அதோட பேர் சொல்கிறீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓமவல்லி. இது வந்து நம்ம கஷாயமும் போட்டு குடிச்சுக்கலாம், நம்ம பஜ்ஜியும் வீட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓமவல்லியில் கஷாயம் வச்சு குடிக்கலாம், சரிங்களா? யாருக்காவது தெரியலன்னா எழுதிக்கோங்க. இது லெமன் கிராஸ். நம்ம மலை ஏறும் போதெல்லாம் கை கல்ல கிழிக்கும், அதனால ஃபுல் அண்ட் ஷர்ட் பேண்ட் போட்டு போனோம். அப்படியா? இதில் சமையல்லாம் செய்கிறாங்க எங்கள் சோல. நாக்கு கிழிச்சுக்கோ. அப்படியா? அடுத்தது பார்க்கலாம். இது சப்பாத்தி களி, நம்ம கண்ட்ரி டிராகன் ஃப்ரூட். சரி, அடுத்தது பார்ப்போம். இது ஆலோவேரா. நம்ம தலையில மூஞ்சிலெல்லாம் தேய்ச்சிக்கலாம், அப்போ நம்ம வந்து ஷைனிங்காக இருப்போம். சூப்பர்டி தங்கம். இது சொல்லுங்க. தொட்டா சினுங்கி, நம்ம தொட்டா சுருங்கிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே விரிஞ்சிருக்கும். வாவ், தட்ஸ் தி டச் மீ நாட். ஓகே, அடுத்தது. இது வந்து பேம்பு. இது வந்து பாண்டா சாப்பிடும், நம்ம ட்ரக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், ப்ளீஸ் கிவ் ஹர் a big round of applause. நம்ம எல்லாம் இன் ஆ பார்க்குறோம். ஆனால் அந்த கைத்தட்டல் மட்டும் தான் இஸ் கோயிங் டு கீப் ஹர் என்கரேஜ். அம்மா, நான் உங்களை கேட்குறேன், டெஃபினெட்லி ஒரு பெரிய பெருமை இருக்கும்ல? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு அவார்டு வாங்குற ஸ்டேஜில் ஏறி இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நினைக்கிறது. இவ இதே மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணோன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. கண்டிப்பாக பேரண்ட்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அவளுக்கு எங்களால் முடிஞ்சே சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. நான் ஒரே ஒன்று கேட்கவாக்கா? கண்டிப்பாக கேட்க. அக்கா, மலை ஏறும்போது ஒரு சில வீடியோலாம் நான் பார்த்தேன் ஆன்லைனில், டேடியும் டாட்டரும் ஒரே டான்ஸ். அப்படியா? அது எதனால சார்? அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆடுறீங்களா? இல்லை, அது வந்து
நாங்கள் அந்த பீக் அச்சீவ் பண்ணுறோன்னா எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் எங்களால் சும்மா தெரிஞ்ச ஸ்டெப்பை ஒரு பாட்டு போட்டு சும்மா ஆடிட்டு வர்றது. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற ஒரு சக்ஸஸ்க்கு. பார்த்தீங்களா, இப்போ அவார்டு வாங்குறதுமே ஒரு பீக் அச்சீவ் பண்ணுற மாதிரி தானே. ஸோ ஒரு ஃபேமிலி டான்ஸோட முடிச்சிடலாமா? சார் ரீல்லாம் ஆடுறீங்க, எங்களுக்காக ஆட மாட்டீங்களா? ரெடியா பேபி, ஆடிடலாமா? சரி, டேடி கை பிடிச்சிட்டு ஆடிடுங்க. கமான். தேங்க்யூ ஸோ மச் சார். மலை ஏறும்போது ரொம்ப ஆடாதீங்க, மூச்சு வாங்கும். பாப்பா மாதிரி கரெக்டாக சாஃப்டாக ஆடுங்க. ஆமாம் சார். பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன் லலித். வி ஆர் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ மச். மேடையில் வந்து இன்னைக்கு விருது வாங்கின ஒவ்வொரு சாதனை பெண்மணிக்கு பின்னாடி அத்தனை போராட்டங்கள், அத்தனை கண்ணீர். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மேடையில் நிற்கும் பொழுது அவங்க ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனை பெண்மணியாக இருந்தாங்க. அண்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் இவங்க ஒருத்தருக்குமே. இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் சாதனை படிச்சுட்டு தான் இருக்காங்க. மேனேஜிங் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எக்ஸெப்ஷனலி வெல். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் JFWவின் சார்பாக ரொம்ப பெரிய நன்றிகள். கண்டிப்பாக we will celebrate you in the future. Every year there are special awards that keep coming out. மீண்டும் இன்னொரு ஸ்பெஷலான விருது விழாவில் உங்களை சந்திக்கும் வரை it's bye from all of us at this beautiful JFW family. VBJ JFW Achievers Awards 2025, title sponsor VBJ since 1900, powered by Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent, co-presented by Leah, Neenda Agarbatigal and Adishia Developers. Think Real Estate, Think Adishia. Channel partner Zee Tamil. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் and goodbye from Kureshi and Achuma. Bye bye. VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. Co-presented by Leah, Neenda Agarbatigal. Adishia Developers. Think Real Estate, Think Adishia.